Yeah. So good morning and good evening, everyone. Welcome to this week meetup. ஸோ போன வாரம் வந்து நம்ம சப்போஸ் டு லைக் இந்த டாபிக் பற்றி பேசணும்னு நினச்சிருந்தோம். பட் புயல் வெள்ளம் அதனால் நம்மளால் அது பேச முடியல. ஸோ இந்த வாரம் we are going to have a different topics and also நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு புது விர்ச்சுவல் பேக்ரவுண்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் எஸ் என்ன டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு அரௌண்ட் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி சென்னையில் தமிழ் மூவியில் நிறைய கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு சென்னையில் ஒரு ஐ மீட் சம் ஒரு கம்பெனி பர்சன்ஸை மீட் பண்ணேன். ஸோ அப்போ தான் மாரஞ்சியோட இன்ட்ரொடக்ஷன் எனக்கு கிடச்சிது. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ணது வந்து நான் என்ன பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேனோ தேவர் லிட்டரலி டூயிங் இட். ஸோ ரொம்ப ஒரு சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு வி ஆர் ஒர்க்கிங் ஆன் ப்ராஜெக்ட்ஸ் எவ்ரி திங். ஸோ சென்னையில் நீங்கள் வந்துட்டு இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நீங்கள் வந்து அந்த ப்ரைஸுக்கு ஜஸ்ட் அவங்க கோர்ஸ் ஃபீஸ் அந்த இடத்தோட இது மட்டும் தான் வாங்கிட்டு, நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாவோ ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா போயிட்டு அங்கே வந்து நீங்கள் படிச்சுட்டே இருக்கலாம். யூ கேன் ஜஸ்ட் ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸோட உங்களை ஒரு ப்ராஜெக்ட்டில் தூக்கி போட்டுருவாங்க. ஒரு பேசிக்காக அவங்களே சொல்லி கொடுத்துட்டு என்டையர் ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டே இருக்கலாம். உங்களுக்கு அடுத்து வேறு வேலை கிடைக்கிற வரைக்கும் இல்லை அந்த கம்பெனிலே வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ கான்சியூம் டெக்னாலஜிஸ் அப்படின்றது. ஸோ இந்த மாடல் பார்த்துட்டு நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். சார் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நானும் இந்த மாதிரி தான் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வி வர் ஜஸ்ட் டிஸ்கஸிங். அதுக்கப்புறம் சம்ஹவ் ஐ லாஸ்ட் இன் டச். நான் யூஎஸ் வந்துட்டேன், அப்படியே போயிட்டேன். பட் ஸ்டில் ரீசெண்டாக அவங்ககிட்ட திருப்பி பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அப்போ ஸ்டில் அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது போயிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுது. ஸோ அதை உடனே ஜி நீங்கள் கண்டிப்பாக வந்து பேசணும் வீக்லி மீட்டப்பில். ஸோ தட் இது இன்னும் நிறைய பேருக்கு தெரியும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ தான் இந்த டாபிக் எப்படி வந்து 100% பிளேஸ்மெண்ட். ஏன்னா அங்கே வர எல்லாருமே பிளேஸ்மெண்ட் வர வரைக்கும் நீங்கள் யூ கேன் ஸ்டில் அங்கே லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்டில் போட்டுருவாங்க. உங்களுக்கு ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். அண்ட் அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. முன்னாடி படித்த சீனியர்ஸ் உங்களுக்கு டெவில் கம் அண்ட் டெல். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல இதாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெஷர்ஸுக்கு, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் இன்றைக்கி நம்ம அந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். ஸோ தேங்க்ஸ் மாரஞ்சி வந்து இன்றைக்கி வந்து பேசுகிறதுக்கு இஸ் அக்செப்டட். ஸோ தேங்க்ஸ் அலாட் ஜி. உங்களோட ஷெட்யூலில் யூ கம் அண்ட் ஷேர் அபவுட் திஸ் திங்ஸ். ஸோ எஸ், ஓவர் த ஃப்ளோர் டு யூ ஜி. தேங்க் யூ ஜெய். ஹாய், குட் ஈவினிங் டு ஆல். ஃபஸ்ட்டு நான் ஆரம்பத்துக்கு தான் நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு சின்ன பசங்களை வச்சு நாங்கள் ஒரு பெரிய டீம் பில்ட் பண்ணும்போது அந்த இடத்துல பிக் டேட்டா சைடில் பெரிய சப்போர்ட் பண்ணி ஒரு பெரிய கிளைண்ட்ஸ்க்கு ஈஸியாக ஸ்மூத்தாக ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுற அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் ஆறுமுகம். இன்னும் நம்ம எங்கள் ஜென்ரேஷனுக்கு நிறைய செய்ய வேண்டியது இருக்குன்றது எங்களோட தாட்ஸ். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஏன் இந்த கம்பெனி ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ராக்ட் டெக்னாலஜிஸ். ஸோ ப்ரீவியஸாக இது கைசன் டெக்னோ சாஃப்ட்னு இருந்தது. நம்ம 2011 இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, எல்லா இன்ஜினியர்ஸுமே எல்லா டிகிரி ஹோல்டர்ஸுமே ஒரு பெரிய கம்பெனியில் போய் ஒரு இன்ஃபோசிஸோ டிசிஎஸோ இல்லை எனி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி இதுதான் அவங்களோட ட்ரீமாக இருக்கு இல்லையா? ஸோ நம்ம வந்து ஒரு கிளாஸ்ல இருந்து ஒரு 100 பேர் படிச்சுட்டு வெளில வர்றாங்க அப்படின்றப்போ அவங்களில் ஒரு 4 பேருக்கு ஆன் கேம்பஸ் கிடைச்சிருது. மீதி இருக்கிற 96 பேரோட நிலைமை என்னன்றதான் இங்கே கொஷின்ஸாக வருது. ஸோ அந்த 96 பேரில் கொஞ்சம் பேர் கோர்சஸ் படித்தோ இல்லை கொஞ்சம் ட்ரெயின் அப் ஆகி அதில் இன்னும் ஒரு 20-30 பேர் வேலை கிடச்சி போயிடுறாங்க. ஸோ செகண்ட் செட்டில் ஒரு 20-25 மெம்பர்ஸ் போயிடுறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 100ல் ஒரு 30 மெம்பர்ஸ் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த கிளாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 மெம்பர்ஸ் வந்து ஒரு ஐடிக்குள்ளேயோ இல்லை அவங்க நினச்ச ஜாப்குள்ளே போயிருப்பாங்க. மீதி 70 பீப்புள் எந்த பக்கம் போகிறது, என்ன பண்ணுறது, எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது எதுவுமே இல்லாமல் அவங்க சுற்றிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த டைமில் தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஒரு வருஷம் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் இயர் வேலை கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸின்னு ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே பிரச்சனை எங்கே வருது? 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸுன்னு நீங்கள் எப்போ உங்கள் ரெஸ்யூமில் அப்டேட் ஆகுதோ அடுத்த செகண்ட் நீங்கள் வேலை கிடச்சி கம்பெனி போயிடுறீங்க. அது மீடியம் லெவல் கம்பெனிக்குள்ளே போகிறது ரொம்ப ஈஸியாகிடுது. ஸோ செகண்ட் இயர் முடிச்சிடுறாங்க. எப்போ உங்களோட ரெஸ்யூமில் 2+2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அடுத்த நாள் நீங்கள் உங்களுக்கு எந்த எம்என்சி பிடிக்குமோ அந்த எம்என்சி போகலான்ற ஸ்டேஜில் இன்றைக்கி இண்டஸ்ட்ரி இருக்குது. ஸோ இப்போ இந்த படித்து முடிச்சுட்டு வர்ற எல்லாரையுமே நம்ம ஒரு 1 or 2 இயர் நம்ம கண்டினியூவாக அவங்கள நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு 1 இயரில் கிட்டத்தட்ட 70-80 பேர் வேலைக்கு போயிடுறாங்க. அடுத்த 1.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 100 பேருமே வேலைக்கு போயிடுறாங்க. ஸோ இப்போ இங்கே பிரச்சனை வந்து என்ன அப்படின்னா, படித்து முடிச்சுட்டு வர்ற பசங்களை நம்ம ஒரு வருஷம் 1.5 வருஷம் பார்த்துக்கிறதுக்கு ரெடியாக இருந்தோம் அப்படின்னா அத்தனை பேரையுமே வேலைக்கு அனுப்ப முடியுன்றது தெரிஞ்சுது. ஸோ அதை தான் நான் இது எப்படி எனக்கு தோணுச்சுன்னா, நான் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் நான் ஒரு சின்ன கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்.
அங்க சம்பளம்லாம் பெருசா இருக்காது. சரி வேலை குடுக்குறாங்களே போதும் அப்படின்ற மாரி தான் அங்க போய் நான் ஜாயின் பண்ணேன். ஆனா, ஃபர்ஸ்ட் 1 இயர் எனக்கு பெருசா டிஃபரன்ஸ் தெரியல. ஒரு ரூ. 100 தருவாங்க, இல்ல ஒரு ரூ. 1000 தருவாங்க. சம்டைம்ஸ் யாராவது கோர்ஸ் ஜாயின் பண்ணாலோ, இல்ல ட்ரெய்னிங் போச்சு அப்படின்னா, ஒரு 2000, 3000 கிடைக்கும். இல்ல சம்டைம்ஸ் அது கிடைக்காது. கிட்டத்தட்ட நம்ம ட்ரெயின் பாஸ் எடுத்துட்டு போறதுக்கே கூட கையில காசு இல்லாத லெவல். நான் பேசுறது 2006, 7ல. ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன்ல தான் இருந்தோம். ஆனா அந்த டைம்ல நான் பண்ண ஒரு உருப்படியான விஷயம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, என்ன ஆனாலும் இந்த ஐடிய விட்டு போயிடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு நெறைய சான்சஸ் இருந்தது. நீங்க ஒரு அக்கவுண்ட்ஸ் எழுத போலாம். இல்ல வந்து ஒரு பிபிஓ ஜாப் ஜாயின் பண்ணலாம். இல்ல ஏதாவது ஒரு வொர்க் போனோம்னா, நம்மளுக்கு 12,000லேருந்து 15,000 சம்பளம் கிடைச்சிரும். பட் நான் அந்த சாய்ஸ எடுக்கல. என்ன ஆனாலும் பரவால்ல, சம்பளமே இல்லனாலும் பரவால்ல, நம்ம இந்த இடத்த விட்டு நகலக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 1 இயர், 2 இயர் இருந்துட்டேன். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே என்னன்னா, மேத்ஸ் நல்லா பண்றவங்களால கம்யூனிகேஷன் இல்லாதவங்க. அதுவும் மோஸ்ட்லி நம்ம சவுத் சைட்லேருந்து வர்றோம். ரொம்ப வில்லேஜ்லேருந்து வர்றோம்னா, கம்யூனிகேஷன் அவங்களோட பெரிய ட்ராபேக்கா நிக்குது. ஸோ நீங்க ஆப்டிட்யூட் தப்பி தவறி ஏதாவது சரி பண்ணி வந்துட்டா கூட கம்யூனிகேஷன்ல வெளில வந்துரணும். ஸோ கிட்டத்தட்ட நான்லாம் யோசிச்சது, ஓகே நம்மளுக்கு இங்கிலீஷ் வராது. ஸோ நம்மளால இங்கிலீஷ்லாம் அவ்வளவா பேச முடியாது. ஸோ எம்என்சிஸ் போறத நம்ம மறந்துரணும். அப்படின்ற லெவல்ல தான் நான் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்தது. பட் இது எல்லாமே 2 வருஷத்துல கம்ப்ளீட்டா மாறுச்சு. ஸோ நம்ம 2 வருஷம் நான் சம்பாரிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, மிஞ்சி மிஞ்சி எல்லாத்தையும் மொத்தமா ஆட் பண்ணா கூட ஒரு 15,000 கூட வந்திருக்காது. ரூ. 1000 ரூ. 2000 சம்டைம்ஸ் அது இருக்கும். அது இல்லாமயும் இருக்கும். அவ்ளோ பெயின் அவ்ளோ இதுலயும் அந்த 2 இயர்ஸ நான் அந்த கம்பெனில கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் 7 மந்த்ஸ் ஒர்க் பண்ணேன். அந்த 1 இயர் 7 மந்த்ஸ் மொத்த சேலரியும் ஆட் பண்ணீங்கன்னா, 15லருந்து 20,000க்குள்ள தான் மொத்தமாவே வந்திருக்கும். அங்க அந்த 1.78க்கு அப்புறம் என்னோடது டோட்டலா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் நீங்க எந்த கம்பெனில போய் அட்டெண்ட் பண்ணாலும் ஒரு சிஸ்டம் டெஸ்ட் அந்த மாரி தான் குடுக்குறாங்க. அது நம்ம ஈஸியா கிளியர் பண்ண முடியிற லெவலுக்கு வந்துச்சு. ஸோ அப்போ நான் அத வச்சு ஒரு மீடியம் லெவல் கம்பெனிக்கு ஈஸியா 1.5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றப்பவே நீங்க மீடியம் லெவல் கம்பெனிஸ் லைக் இப்ப அசண்டாஸ், டைட்டில் பார்க் இந்த மாரி இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே மீடியம் ஸ்கேல்ல வர்றாங்க. அவங்க எல்லாருமே இந்த ஒரு 1 இயர், 1.5 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸ நெறைய எடுக்குறாங்க. ஸோ அவங்க கிட்ட போறது நமக்கு ஈஸி ஆயிடுச்சு. ஸோ அங்க அங்க ஒரு 2 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணேன் வித் நல்ல சேலரி. ஸோ அந்த டைம்ல ஒரு 20,000ன்றது ஓரளவுக்கு டீசென்ட் சேலரி. 2007, 8லனா ஒரு 20, 25ன்றது நல்ல டீசென்ட் சேலரியா இருந்தது. அங்க ஒரு 1 இயர், 2 இயர் நான் ஒர்க் பண்ணவும், இந்த 3 இயர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ இந்த 3 இயர்ஸ்ல என்னால வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டா, மை நேம் இஸ் ரஜய் மாறன். இல்ல இந்த பேர்லாம் சொல்ற அளவுக்கு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நீங்க எம்என்சிஸ் அட்டெண்ட் பண்ண எல்லா கம்பெனிலயுமே நான் செலக்ட் ஆனேன். நான் ஆல்மோஸ்ட் HCL, TCS, Infosys, அ Mindtree எல்லா கம்பெனிலயும் அதுக்கப்புறம் ஆஃபர் ஈஸியா நம்மளால வாங்கிட்டு போ முடிஞ்சது. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ நம்ம காப்பாத்துறதுக்கு ரெடியா இருந்துட்டோம் அப்டின்னா, நம்ம லைஃப ஈஸியா சேவ் பண்ணிரலாம் அப்படின்னு நான் நெனச்சப்ப தான் 2011ல ஏன்னா 2011ல நான் ஒரு பெரிய MNCல ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அப்ப என்னோட பிரதர்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வெளில வந்தாங்க. வெளில வர்றப்போ எனக்கு இந்த ட்ரிக் தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயர் மட்டும் அவங்கள சேஃப்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, செகண்ட் இயர்லேருந்து அவங்களே செட்டில் ஆயிடுவாங்க அப்படின்ட்டு தான் 2011ல கைசன் டெக்னோசாஃப்ட்னு ஆரம்பிச்சோம். அந்த கம்பெனியவே அந்த ஸ்டூடண்ட்ஸ் தான் ரன் பண்ணாங்க. ஸோ அவங்க எல்லாருமே காலேஜ் MCA ஸ்டூடண்ட்ஸு. 4 பேர போட்டுட்டு, நீங்க 4 பேரும் இந்த கம்பெனிய ரன் பண்ணுங்க. ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஓனா எடுத்து இப்ப நம்மளுக்கு எல்லாரும் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்ன்றது என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு கிளையண்ட் இருக்கணும். அந்த கிளையண்ட்டுக்கு நம்ம வொர்க் பண்ணணும். அது வொர்க் பண்ணா தான் அது ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு எல்லாரும் நெனச்சுக்கிறோம். இல்ல. அது சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிக்கு தான் கிளையண்ட் வேணும். நீங்க ப்ராடக்ட் பேஸ்டு யாருக்குமே கிளையண்ட் கிடையாது. ப்ராடக்ட் பேஸ்டுக்கு ஐடியா இருந்தா போதும். நீங்க ஒரு ஐடியாவ எடுத்து நீங்க என்ன கோர்ஸ்னாலும் பண்ணுங்க. ரியாக்ட், ஆங்குலர், ஜாவா, டாட் நெட், பிக் டேட்டா, டேட்டா சயின்ஸ் எத வேணாலும் படிங்க. எதனாலும் பண்ணுங்க. ஆனா, அதுல நீங்க ஒரு ஐடியாவ எடுத்து, அந்த ஐடியாவ பில்ட் பண்றதுக்கு நீங்க கன்டினியூவா வொர்க் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அது ஒரு ப்ராடக்ட்டா வெளில வரும். இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் டெலிவர் பண்றதுக்கு கிளையண்ட்ஸ் தேவையில்ல. பட் இதுவும் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் தான். ஸோ நீங்க ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்ன்றது நம்மளுக்கு ஒரு கிளையண்ட்ஸ் இருக்கணும். அவங்க ஏதாவது ரெக்யர்மெண்ட்ஸ் குடுக்கணும். அவங்களோட டே டு டே லைஃப்ல நம்ம இது பண்ணியிருக்கணும். அப்படின்றது கிடையாது. நீங்க சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிக்கு தான் அந்த செட் ஆஃப் இதெல்லாம். ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு ஐடியா போதும். நீங்க ஒரு 3 மாசம், 6 மாசம் ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க. அதுல நெறைய உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு மென்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தேவை, நம்ம ஒரு ப்ராடக்ட்ட எடுத்து பண்ணும்போது, அதுக்கு சப்போர்ட் பண்ற மென்டர்ஸ் இருந்தா நம்மளுக்கு போதும்.
அவங்களுக்கு நம்ம வீக்லி ஒன்ஸோ, மந்த்லி ஒன்ஸோ நம்மளோட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணா போதும். அவங்க நம்மளுக்கு கைட் பண்ண போறாங்க. ஏன்னா, அவங்கலாம் இண்டஸ்ட்ரியில எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்க. ஸோ, நம்மளுக்கு அந்த மாரியான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறைய இங்க இருக்கு. நம்மளுக்கு தேவை ஒரு கைடன்ஸ் இருந்தா, யாரு வேணாலும் ப்ராடக்ட்ட பில்ட் பண்ணலாம். 2வது நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வெறுமனே ஒரு லேப்டாப் தான் இன்வெஸ்ட்மென்ட். நீங்க ஒரு பொட்டி கடை வைக்கணும்னா கூட மினிமம் 5 லேக்ஸ், 7 லேக்ஸ் இல்லாம நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஆனா, ஒரு ஐடி நீங்க பிசினஸ் பண்ணணும், இல்ல ஒரு ஒரு வொர்க் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட்டே டோட்டலா ஒரு 50,000க்குள்ள முடிஞ்சிரும். நீங்க லேப்டாப் கையில இருந்தா அவ்வளோதான் முடிஞ்சுச்சு இன்வெஸ்ட்மென்ட். இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட ஐடியாஸ் மட்டும் தான். ஓகே. ஸோ, இப்ப நம்ம ஐடியாஸ் கரெக்ட்டா வொர்க் ஆகலன்னா என்ன பண்றது? அதுதான் அடுத்த கொஸ்டின். சரி ஓகே. ப்ராடக்ட் தானே, அது நான் யோசிச்சுக்கிறேன். நானே பண்றேன். நானே செய்றேன். எனக்கு இது சக்சஸ் ஆகலன்னா என்ன பண்றது? நம்ம அது அந்த ப்ராடக்ட்ட சக்சஸ்ஃபுல்லா டெலிவர் பண்றதோடது செகண்டரி தான். வி நீட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா, நீங்க எந்த கம்பெனில போய் நின்னீங்கனாலும், அவங்க கேட்கறது, நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? என்ன செஞ்சிருக்கீங்கன்றது தான். ஃபர்ஸ்ட் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா, பெரிய பிளஸ் என்ன அப்டின்னா, 90% மக்கள் ஆப்டிட்யூட்லயும், குரூப் டிஸ்கஷன்ல தான் வெல்ல போறாங்க. 10,000 பேர் வர்றாங்க, ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றாங்கன்னா, அதுல நீங்க செலக்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா, 100லேருந்து 150 பேர் தான் இல்ல ஒரு 500 பேர் செலக்ட் ஆகுறாங்க. மீதி 9,000 பேர் ரிஜெக்ட் ஆகுறது எங்க அப்டின்னா, இந்த ஆப்டிட்யூடும், குரூப் டிஸ்கஷனும் தான். நீங்க 1 வருஷம், 6 மாசம், 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்ப நீங்க கிராஸ் பண்றீங்களோ, இந்த 2 ரவுண்டு உங்களுக்கு இருக்காது. 90% ஃபெயில் ஆகுற விஷயத்த நம்ம தூக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே அந்த வேலைக்குள்ள போறதுக்கான ப்ராசஸ் வந்துடுறாங்க. சரி, இத தான் நான் எல்லாரையுமே பண்ண சொல்றேன். வேற ஒருத்தங்க நம்மளுக்கு வேலை குடுக்கணும். எஸ், நமக்கு ஒரு ட்ரீம் இருக்கு. ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ்ல போய் வொர்க் பண்ணணும். பெரிய ஸ்கேல்ல வொர்க் பண்ணணும். இந்த மாதிரியான ஆன் சைட்ஸ் இதெல்லாம் நம்மளோட ட்ரீம். ஆனா, அந்த ட்ரீம் எல்லாருக்கும் உடனே கிடைச்சிராது. அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம கன்டினியூவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். நம்ம கோர்ஸ், நம்ம எல்லாம் பண்றது எல்லாமே அவங்களோட கன்டினியூஸா நம்ம கனெக்ட்ல இருக்கணும். நம்ம மென்டார்ஸ் அவங்கலாம் பெரிய பெரிய கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றாங்க. பெரிய பெரிய லெவல்ல இருக்கும்போது, சின்ன சின்ன சப்போர்ட்ஸ் அவங்களுக்கு நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, அவங்க இன்ட்ரஸ்டடா உள்ள வர ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா, எல்லாருக்குமே நெறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணணும், நெறைய ஒர்க் பண்ணணுன்ற தாட் இருக்கும். பட் அதுக்கான டீம் அசைன் ஆவுறது தான் இங்க பிரச்சனை பெரியது. ஒரு பக்கம் ஸ்கில் இல்ல அப்படின்னு கம்பெனி சைட்லயும், ஒரு பக்கம் வேலை கிடைக்கலன்னு ஸ்டூடண்ட்ஸ் பசங்களையும் சுத்திட்டு இருக்கு. இந்த 2த்தையும் தான் காமனா நாங்க கொண்டு வந்து, நீங்க வொர்க் பண்ணுங்க. யாரையும் எதிர்பார்க்காதீங்க. நீங்க என்ன டெக்னாலஜி படிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அந்த டெக்னாலஜில நாங்க ஒரு ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ண சொல்லிக் குடுத்துருவோம். அந்த ப்ராடக்ட்ட அவங்க 6 மந்த்ஸ், 1 இயர்ன்னு உட்காந்து பில்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுல பேரலலா அவங்க வேலையும் தேடிட்டு தான் இருப்பாங்க. நாங்க என்ன சொல்லுவோம்னா, நீங்க வேலை தேடுங்க. ஆனா வேலை செஞ்சுக்கிட்டே வேலை தேடுங்கன்னு சொல்லிடுவோம். ஸோ இப்ப வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பேரலலா எப்பல்லாம் இன்டர்வியூஸ் வருதோ, அந்த ஒரு 2 வீக்ஸ் மட்டும் வொர்க் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுவேன் நானு. ஸோ இந்த 2 வீக்ஸ் நீங்க வொர்க் பண்ணாதீங்க. இன்டர்வியூ பிரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கான ப்ராசஸ் என்னன்னு அத ஃபாலோ பண்ணுங்க. அந்த இன்டர்வியூஸ போய் அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு, இப்ப திரும்ப வாங்க அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ அவங்க அந்த இன்டர்வியூல கிளியர் ஆயிட்டாங்கன்னா, இது எல்லாமே குளோஸ்ட். அவங்க அப்படியே அந்த கம்பெனி போயிடுவாங்க. புரோகிரஸ் அப்படியே மாறிடும். இப்ப இன்டர்வியூல செலக்ட் ஆகலன்னா, திரும்ப வந்து அவங்க பாட்டுல இந்த வொர்க்க கன்டின்யூ பண்ணிட்டே இருக்க போறாங்க. இன்னைக்கு நெறைய பசங்களோட பெரிய பிரச்சனையே, இன்னைக்கு காலையில நான் என்ன பண்ண போறேன்றது தான். நீங்க நெறைய பேரு அவங்க மைண்ட் இப்ப நான் ஒரு 1 இயர் எஃபோர்ட் போட்டேன், இல்ல ஒரு 2 இயர்ஸ் எஃபோர்ட் போட்டா என் லைஃப்ல செட்டில் ஆயிருவேன்னு தெரிஞ்சா, தே ஆர் ரெடி டூ வொர்க். அவங்க ஃபினான்ஷியலா எனக்கு சம்பளம் இருக்கணும், இது இருக்கணும், அது இல்ல. இதெல்லாம் எல்லாம் வேண்டாம். ஆனா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றீங்க. நான் வொர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னா, அவ்ளோ பேர் ரெடியா இருக்காங்க. அவங்க தே நீட் சப்போர்ட். அவ்வளோதான். நம்ம சைட்ல இருந்து அந்த சப்போர்ட்ட மட்டும் குடுத்துட்டோம்னா, அத்தன பேர் வொர்க் பண்றதுக்கும் ரெடியா தான் இருக்காங்க. அவங்க சம்பளம் இல்லாம இன்னும் நெறைய பசங்க இப்போ வொர்க் பண்ணிட்டு இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா, காலையில ஸ்விக்கி, சொமேட்டோன்னு போயிடுவாங்க. ஸோ ஏன்னா நீங்க 1 ஆர் 2 இயர் நீங்க சர்வைவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க தங்குறீங்க. இப்ப சென்னை வரீங்க, ஒரு இடத்துல தங்குறீங்க. அவங்க தங்குறது, சாப்பிடுறது இதுக்கெல்லாம் வந்து நெறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும். இப்போ நான் 2 இயர்ஸ் வொர்க் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருந்தாலும், இல்ல 1 இயர், 2 இயர்ஸ் வொர்க் பண்றதுக்கு ரெடியா இருந்தாலும், அவங்களோட டெய்லி எக்ஸ்பென்சஸ் இருக்கு. அத எப்படி பேர் பண்றது? அப்பதான் நான் அவங்க கிட்ட எல்லாரும் சொல்றது பார்ட் டைம். ஸோ பார்ட் டைம் தாங்க உங்களோட ட்ரீம் ஜாப்க்குள்ள போறதுக்கு பார்ட் டைம் மாரி ஒரு பெரிய விஷயம் இங்க கிடையவே கிடையாது. ஏன்னா, நீங்க இப்ப அவங்க இந்த லாஸ்ட் வீக் நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். ஸோ ஒரு பையன் வந்தான். அந்த பையன் கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸா ஜாப் இல்லாம இருந்தாரு. ஸோ அவர் இங்க வந்து கரெக்ட்டா ஒரு 1 இயர்க்கு முன்னாடி ஜாயின் பண்ணாரு. 1 இயரா அவர் மார்னிங் வந்து 4 டூ 5 ஹவர்ஸ் ஸ்விக்கி, சொமேட்டோக்கு போயிடுவாரு. போயிட்டு ஒரு ஒரு ஏர்ன் பண்ற அந்த மந்த்லி ஏர்னிங்க வந்து அவரோட எக்ஸ்பென்சஸ், சாப்பாடு இதெல்லாம் பார்த்துட்டு, கிட்டத்தட்ட ஒரு 12, 13 நேரம் ஆஃபீஸ்ல உட்காந்து வொர்க் பண்ணுவாரு. ஸோ மார்னிங் ஒரு 4, 5 ஹவர்ஸ் நார்மல் பார்ட் டைம் ஏதாவது ஒண்ணு போய்க்குவாங்க. திருப்பி 10 டூ 12 ஹவர்ஸ் வொர்க் பண்ணுவாங்க.
ஒர்க் பண்ணிட்டு இப்ப கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் அவருக்கு என்னன்னா ஒரு 8, 9 மந்த்ஸ்லயே வேலை கிடைச்சது. நார்மலான ஒரு பெர்சனா இருந்தா அவர விட்டுட்டு அந்த வேலைக்கு போகணும்னு தான் இருப்பாங்க. ஆனா அவர் பண்ணல. ஏன்னா, இந்த ஃப்ரீடம் அவர் ஒரு கம்பெனிக்குள்ள போனா கிடைக்காதுன்னு அவர் ஃபீல் பண்ணாரு. ஸோ ஒரு 1 1/2 வருஷத்துல கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டாக் டெவலப் பண்ணி, டெவாப்ஸ் இது டாக்கர் சர்வீஸ் எல்லாமே அவரே ஓனா படிச்சு, படிச்சு பண்ணி, டவுட்ஸ் கேட்டு நான் அப்ப நெறைய டைம் சுதர்ஷன் இவங்க எல்லார்ட்டயுமே டவுட் கேட்டிருக்கேன். அவங்கலாம் சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. சரி ஜி எனக்கு இந்த இடத்துல இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னா, அவங்க நீங்க இந்த இத பண்ணுங்க, இந்த கான்ஃபிகர் பண்ணுங்க. அது ஒர்க் ஆகும் சொல்றாங்க. அந்த ஒரு பையன் கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே முடிச்சு, இப்ப லாஸ்ட் வீக் அவர் HCLல பிளேஸ் ஆயிருக்காரு. கிட்டத்தட்ட 7, 8 லேக்ஸ். முதல் கேள்வி அவர்கிட்ட கேட்டது எப்படின்னா, நீங்க ஒரு 1 1/2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றீங்க. எப்படி இவ்ளோ பண்ணீங்கன்னு தான் கேட்டாங்க. அவரு ஆங்குலர் ஃபுல்லா டெவலப் பண்ணியிருந்தாரு. ஜாவா பண்ணியிருந்தாரு. பேக் எண்ட்ல பண்ணியிருந்தாரு. டெப்ளாய்மென்ட் அத்தனையுமே ஒருத்தரா ஒரே ஆளா உட்காந்து கிட்டத்தட்ட அவரோட ப்ராஜெக்ட்ல 17 பேட்டர்ன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாரு. 4 வருஷமா வேலை இல்லாத ஒருத்தர் இப்ப போய் 7 லேக்ஸ்ல அது 1 1/2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரேஞ்ச்ல இருக்கிறவங்களே போய் அவ்வளோ பெரிய ஸ்கேல்ல உட்கார்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்கில். ஸோ இங்க நம்மளுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நம்ம வந்து எல்லாரும் வேலை தேடுறது எப்படி தேடுறோம்னா, நம்ம படிச்சிருக்கோம். ஒரு கோர்ஸ் முடிச்சிடுறோம். ரைட். இந்த 2 தாண்டி அடுத்து நெறைய இருக்கு. நீங்க உங்களுக்கு கோர்ஸ் எடுக்கிறவங்க, கிளாஸ் எடுக்கிறவங்க எல்லாருமே ரெடியா தான் இருக்காங்க. நீங்க எவ்வளோ நாள் சப்போர்ட் கேட்டாலும் பண்றதுக்கு. நீங்க ஒரு ப்ராடக்ட் ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். 1 இயர்க்கு நீங்க அத விடாம அத நாளைக்கு நீங்க ஒரு 1 இயர்க்கு அப்புறம் ஒரு கம்பெனில போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்கன்னா, நீங்க வாட் இஸ் வாட் சொல்லவே கூடாது. நீங்க டெவலப் பண்ண அந்த 1 இயர் ப்ராடக்ட்ட நீங்க அவங்களுக்கு டெமோ காமிங்க. டெமோ காமிச்ச அடுத்த செகண்ட் அவங்க கண்டிப்பா உங்கள செலக்ட் பண்ணிருவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு இடத்துல போய் டெஃபினிஷன்ஸ் சொல்லி, அத எக்ஸ்பிளைன் பண்ணி, அது மூலமா வேலை வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதே இது உங்களோட ப்ராடக்ட் அது லைவ்ல இருக்கணும். எங்க இருந்தாலும் அத ஆக்சஸ் பண்ற லெவல்ல அந்த ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க எங்க போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்கனாலும் வேலைக்கு போலாம். இதுவும் இந்த ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு தான் உங்களுக்கு இந்த வேலை தேடி கிடைச்சு உள்ள போற ப்ராசஸ்லாம் கஷ்டம். நீங்க எப்போ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர்ஸ தாண்டுதோ, நான் 2+ ஆயிட்டேன் அப்படின்றீங்களோ, அதுக்கப்புறம் எல்லாமே ஓப்பன் தான். நீங்க எந்த கம்பெனிக்கு வேணாலும் போலாம். எந்த ப்ராடக்ட் பேஸ்டு, சர்வீஸ் பேஸ்டு யாரா இருந்தாலும் உங்களால ஈஸியா அத கிளியர் பண்ணிட்டு போணும். ப்ரொவைடட் டெக்னிக்கலி நாலேட்ஜ் வேணும். ஆனா, இந்த ஆப்டிட்யூட், நீங்க குரூப் டிஸ்கஷன், இல்ல மார்க்ஸ் இவ்வளோ மார்க்ஸு, எந்த காலேஜ்லேருந்து வந்திருக்கீங்க, இந்த மாதிரியான எந்த கேள்விகளும் அங்க இருக்காது. நேரா ஓப்பன் பண்ணா உங்களோட ஸ்கில்ல செக் பண்ண போறாங்க. ஸ்கில் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா ஹெச்ஆர் டிஸ்கஷன்ல ஒண்ணுமே இருக்காது. ஸோ இப்படி தான் நான் எல்லாருமே பண்ணி, கிட்டத்தட்ட இது ஒரு 500 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இதுவரைக்கும். 2011லேருந்து இன்னைக்கு 2024 வரைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. 500 பேருமே வேலைக்கு போயிட்டாங்க. இதுல 3 மாசத்துல போறாங்களா? 6 மாசத்துல போறாங்களா? 1 வருஷத்துல போறாங்களா? இல்ல 1 1/2 வருஷத்துல போறாங்களா? அப்படிங்கிறத அவங்களோட கெப்பாசிட்டி முடிவு செய்யும். இந்த இடத்துல நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, அவங்க இங்க நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. 2 இயர்ஸ் நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கையில இருந்தா, உங்களால எல்லா எம்என்சிஸ்க்கும் போக முடியுன்ற இருக்கு. அப்ப அந்த 2 வருஷம் சப்போர்ட் பண்றதுக்கு யார் இருக்கான்னா, அந்த இடத்துல நம்ம இருக்கோம். நீங்க வாங்க, ஒர்க் பண்ணுங்க. நீங்க எந்த டெக்னாலஜினாலும் எடுத்துக்கோங்க. அது .NET-ஆ இருக்கலாம், ஜாவாவா இருக்கலாம், ரியாக்ட், ஆங்குலரா இருக்கலாம், டெவாப்ஸா இருக்கலாம், டேட்டா சயின்ஸா இருக்கலாம். உங்களுக்கு என்ன கிளையண்ட்ஸ் வேணுமா? நாங்க தரோம். உங்களுக்கு இல்ல நான் வீட்ல உட்காந்து தான் பண்ணணும். இதுல முக்கியமான ஒரு விஷயம், 38 வயசு, 40 வயசு ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 7 பேரு இது உள்ள வந்து கிட்டத்தட்ட அவங்க 16, 17 வருஷம் பிரேக். ஸோ நான் அதில ஒருத்தவங்கள மட்டும் எடுத்து பேசுறேன். ஸோ மங்களான்னு ஒருத்தங்க, அவங்க வந்து 36 ஏஜ்ல தான். என்னன்னா, அவங்க பசங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க. ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போயிறாரு. நான் வீட்ல சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்தில தான் ஆஃபீஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 8, 9 மந்த்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ 9 மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ வச்சு டிவிஎஸ் நெக்ஸ்ட் அந்த கம்பெனிக்கு போனாங்க. டிவிஎஸ் நெக்ஸ்ட்ல ஒரு 2 1/2 இயர்ஸ் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ் போய் அங்க இன்ஃபோசிஸ் டீம் லீடாவே மாறிட்டாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷம் பிரேக். அவங்க படிச்சதும் நம்ம நார்மல் இன்ஜினியரிங்ல இன்ஸ்ட்ருமென்டேஷன் இன்ஜினியரிங்னு ஒரு இன்ஜினியரிங். ஸோ அதில தான் அவங்க படிச்சது. அதுக்கும் ஐடிக்கும் சம்மந்தமே இல்ல. அவங்க 16, 17 வருஷம் கேப்பும் இருக்கு. இவங்களா வந்து ரொம்ப சாதாரணமா பெரிய கம்பெனிக்குள்ள போய் பிளேஸ் ஆகுறாங்க. அப்ப இதுலேருந்து என்ன தெரியுது? நீங்க இங்க யார் வேலை இல்லன்னு சொல்றீங்க? ஏன் வேலை இல்லன்னு சொல்றீங்க? இங்க வேலைலாம் இருக்கு. நீங்க எத்தன பேர் வந்தாலும், அத்தன பேருக்கும் வேலை இருக்கு. ஆனா வேலை தேடுற விதத்த மாத்துங்க. நீங்க உங்கள நம்பி யாரும் உங்களுக்கு டைரக்ட்டா வேலை குடுக்க மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்க ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாரும் டக்கு டக்குன்னு கம்பெனி ஸ்விட்ச் ஆகுறாங்க?
எப்படி அவங்களால எல்லா கம்பெனிக்கும் போக முடியுது? அது பெரிய பெரிய இப்ப நீங்க 2 இயர்ஸ், 3 இயர்ஸ்க்கு தான் எல்லாம் சின்ன சின்ன கம்பெனிஸ்ல இருப்பாங்க. நீங்க 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பாருங்க, யார கேட்டாலும் இன்ஃபோசிஸோ, டிசிஎஸோ, ஹெச்சிஎல்லோ இந்த மாரி தான் சொல்றாங்க. அப்போ உங்களோட வேலை, உங்களோட முதல் 2 வருஷத்த எப்படியாவது காப்பாத்திட்டீங்க அப்படின்னா, இங்க செட்டில் ஆகுறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. இப்ப இந்த 500 பேர்ல ஒருத்தர் 2 பேர் வேலைக்கு போலனா கூட நம்ம சொல்லலாம். 500 பேருமே வேலைக்கு போயிருக்காங்களே! அப்ப நம்ம இங்க இத எப்படி வந்து நம்ம சொல்ல முடியும்? நம்ம வெளியில வேலை இல்ல. இதுல நீங்க 2 வருஷம் கேப் ஆயிடுச்சு, இல்ல 5 வருஷம் கேப் ஆயிடுச்சு. அதனால அதுவும் சொல்ல முடியாதே! நான் 20 வருஷத்துல 4 பேர் வேலைக்கு போயிருக்காங்க. வந்தது இதுவரைக்கும் 4 பேர் தான். பட் இப்ப அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நெறைய ஜாயின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒரு 20 மெம்பர்ஸ் டீம் இருக்காங்க. ஸோ வெறும் ஹவுஸ் ஒய்ஃப் மட்டுமே ஒரு 20 பேரு ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அவங்க அவங்களோட டே டு டே லைஃப் அவங்களோட வீட்ல என்ன இருக்கு? என்ன ஃபர்ஸ்ட்டு கமிட்மெண்ட் வந்து ஃபேமிலிக்கு தான் குடுத்துருவாங்க. குடுத்துட்டு மீதி ஃப்ரீ டைம்ல இருக்கிற நேரம் ஃபுல்லா அவங்க ஆளாளுக்கு ஒரு ப்ராடக்ட் எடுத்து டெவலப் பண்றாங்க. அவங்க 4 பேர் டிஸ்கஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்ட டெவலப் பண்றாங்க. இன்னும் நெறைய பேர் குழந்தை பெத்துக்கிட்டு குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அவங்க பேரலலா எங்களோட ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப என்ன அந்த குழந்தை எல்கேஜி போற வரைக்கும் இவங்க பேரலலா ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்போ அந்த பையன் குழந்தை வந்து எல்கேஜி போதோ 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சா, இப்ப டைரக்ட்டா எம்என்சி போயிடுவாங்க. நான் உங்கள சொல்றது இல்ல. உங்களோட கன்வீனியன்ட்க்கு நீங்க வொர்க்க பண்ணுங்க. அவ்வளோதான். ஆனா வொர்க் பண்ணுங்க. இப்ப இது எல்லாத்தையும் சப்போர்ட் பண்றது தான் எங்களோட நாங்க ஆரம்பிச்ச இந்த கம்பெனி. ஸோ இந்த கம்பெனிய யாரு ரன் பண்றா? இதோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வேலை இல்லாம இருக்காங்களோ, அவங்க தான் அந்த கம்பெனியோட ஓனர்ஸா இருப்பாங்க. அந்த கம்பெனிய ரன் பண்றவங்களா இருப்பாங்க. கிளையண்ட்ஸோட பேசுறது, ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துட்டு வர்றது, ட்ரெய்னிங்ஸ் ப்ரொவைட் பண்றது, சப்போர்ட் பண்றது. எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ஸா இருந்தாலும், ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி நாங்கலாம் இருக்கோம். நீங்க எவ்வளோ பெரிய ப்ராடக்ட்னாலும், பின்னாடி இருந்து பண்றதுக்கு நாங்க எல்லாருமே இருக்கோம். நீங்க ஒரு பெரிய எம்என்சிஸ்ல என்ன குவாலிட்டி ஆஃப் ஒர்க் கிடைக்குமோ, அதே ஒர்க்க அந்த ஜூனியர்ஸ் பசங்கள வச்சு நாங்க குடுத்துட்டுருக்கோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க ஆர்எம்கேவி டெக்ஸ்டைல் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்தியா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ ஆர்எம்கேவி டெக்ஸ்டைல் வந்து ஒரு 3, 4 சாரி ஆக்சுவலா 2016, 17ல லெகசி சிஸ்டம் தான் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன். அதுக்கு லைசென்ஸ் காஸ்ட்டே அவ்வளோ இருக்கும். பேக் அண்ட் எஸ்கியூஎல் சர்வர் அந்த மாரி இருந்தது. அத கம்ப்ளீட்டா ஓப்பன் சோர்ஸ்க்கு மாத்தியிருக்கோம். இப்போ அவங்களோட இதுல வந்து கம்ப்ளீட்டா ஓப்பன் சோர்ஸ் லைக் ஆங்குலர், ரியாக்ட் இருக்கு. எல்லாமே ஏபிஐ சிஸ்டம். பேக் எண்ட் வந்து போஸ்ட்கிரஸ் மாத்திருக்கோம். அண்ட் இதுக்கு பின்னாடி பிக் டேட்டா சிஸ்டம்ஸ் இருக்கு. எல்லா செட்டப்புமே பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேலை தேடிக்கிட்டு இருந்த பசங்க தான். அந்த அந்த பண்ண அத்தன பசங்களையும் அவங்க அப்படியே வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. யாரையும் வெளியில விடல. அத்தன பேருக்கும் நல்ல சேலரி போட்டு அவங்களே ஓனா வச்சுட்டாங்க. இது 2016ல. இப்ப எவ்ரி இயர் என்ன ஆகுதுன்னா, அந்த 20 பேர்ல யாரெல்லாம் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்களோ, அந்த 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்றவங்க ஆட்டோமேட்டிக்கா எம்என்சிஸ் போயிடுறாங்க. லைக் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ்ன்னு மாறிறாங்க. இப்ப அங்க ஓப்பன் ஆகுற அத்தன பொசிஷன்ஸ் இங்க யாரு நல்லா பண்ணிட்டு இருக்காங்களோ, அத போய் ஃபில் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு கம்பெனில இந்த லாஸ்ட் ஒரு 5, 6 இயர்ஸ்ல 100, 120 பேர் கிட்ட வேலைக்கு போயிருக்காங்க. இது எல்லாமே எப்படி நடக்குது? ரொம்ப சிம்பிள். நீங்க அவங்களுக்கு தேவை குவாலிட்டில நம்ம எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாம குடுத்துட்டாலே போதும். குவாலிட்டி சைட்ல நம்ம இல்லாம இருக்குமே. பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டு பெரிய பெரிய இல்ல எல்லாமே நம்ம ஒரு பெரிய கேங்கா தான் இருக்கும். நமக்கு இப்ப எனக்கு பிக் டேட்டால ஏதோ ஒரு இஷ்யூஸ் அப்படின்னா நான் ஆறுமுகம்க்கு அடுத்து கால் பண்ணிடுவேன். எனக்கு டெவாப்ஸ்ல ஏதாவது சம் இஷ்யூஸ் இருக்குன்னா, சுதர்ஷன் அவருக்கு நான் மெசேஜ் பண்ணி கேட்பேன். ஸோ எனக்கு இந்த மாரி சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னு. இவங்க எல்லாருமே இதுவரைக்கும் நெறைய பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் ரூ. 1 கூட யாரும் காசுன்னு கேட்டதும் இல்ல. இவங்கலாம் ஸோ இந்த மாரி தான் உங்களையும் எல்லாருமே நீங்க வந்து வெளியில வேலை தேடுங்க. அது வேற. ஆனா வேலை ஒரு கம்பெனி வந்து நம்மளுக்கு வேலை குடுத்தா தான் நம்ம வேலை செய்யணுன்ற மைண்ட் செட்ட நீங்க மாத்திட்டீங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா 1 இயர்ல அத்தன பேருமே வேலைக்கு போயிரலாம். ஸோ அதுக்கான சப்போர்ட் வி ஆர் ரெடி டூ கிவ். நான் கான்ட்ராக்ட் டெக்னாலஜிஸ், தமிழ் பூமி இவங்க எல்லாருமே நாங்க ரெடியா இருக்கோம். நீங்க எப்ப வேணாலும், இல்ல சார் எனக்கு வந்து ஒரு கம்பெனி உள்ள போய் உட்கார்ந்து ஒர்க் பண்ணா நல்லா இருக்குமா? அதுக்கு நான் அரேஞ்ச் பண்றோம். நான் ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு ஃபேமிலி ஃபர்ஸ்ட்டு கமிட்மெண்ட் நெறைய இருக்கு. என்னால ஒரு 4 டூ 5 ஹவர்ஸ் டே டு டே ஒர்க் பண்ண முடியும் அப்டின்றீங்களா? அதுக்கேத்த மாதிரி ஒர்க் எடுத்துக்கோங்க. நான் வேற இண்டஸ்ட்ரியில இருக்கேன். இந்த இண்டஸ்ட்ரிக்கு மாறணும். என்னால வீக்லி இவ்வளோ டைம் ஒர்க் பண்ண முடியும். அப்போ அதுக்கான செட்டப்ஸ். ஸோ இங்க நீங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்க? நீங்க எந்த இடத்துக்கு மூவ் ஆகணும்னு நெனைக்கிறீங்க? அத மட்டும் நீங்க சொல்ட்டீங்கன்னா, அதுக்கான ஃப்ரேம் ஒர்க்ஸ் நாங்க குடுத்துருவோம். நீங்க இத இத பண்ணுங்க. இந்த மாரி செய்யுங்க. இப்டி இப்டி பண்ணிட்டு போனீங்க அப்டின்னா, இந்த பர்ட்டிகுலர் டைம்ல நீங்க எல்லாரும் வேலைக்கு போயிடுவீங்க. அப்டின்ற ஃபுல் ம். செட்டப் குடுத்துருவோம். ஸோ லாஸ்ட்டா ஒரு 13, 14 இயர்ஸ்
வி ஆர் கம்ப்ளீட்டாக நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கோம். ஸோ இப்போ கரண்ட்டாக 80 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 80 மெம்பர்ஸ் வேலை கிடைக்க கிடைக்க அடுத்தவங்க மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் எங்களோட சைக்கிள். இது பெரிய சீக்ரெட், பெரிய சக்ஸஸ் அப்படின்றத தாண்டி ரொம்ப சின்ன விஷயம்தான். ஒர்க் கிடைக்கிற வரைக்கும் ஒர்க் பண்ணுங்க. இங்கே நீங்கள் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸுன்றது உங்களோட ஐடியா தான். அந்த ஐடியாவை லைவுக்கு கொண்டு வரதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். வி ஆர் ஆல் ஹியர் டு சப்போர்ட் தட். ஸோ இதை ஒரு விஷயத்தை மட்டும் ப்ராப்பராக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர் இந்நேரம் எல்லாருமே வேலைக்கு போக முடியும். இது எல்லாம் உங்களோட ஜூனியர்ஸ், உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு நீங்கள் கொண்டு போங்க. இங்கே வேலை வாங்குறது பெரிய விஷயமே இல்லை, ரொம்ப ஈஸியான விஷயம்தான். அதை உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்றது என்னோட ரெக்வெஸ்ட். ஓ! சூப்பர் ஜி. ஒரே ஒரு கொஸ்டின் ம் ஜி. இப்ப முன்னாடி வந்து நான் ம் பார்க்கும்போது பிசிக்கல் லொகேஷன் இருந்தது உங்களுக்கு. நீங்க சைதாப்பேட்டையில ம் இருந்தீங்கன்னு நெனைக்கிறேன். ம் ஸோ இப்போ ம் எப்படி ஜி? 80 பேர்னா எல்லாரும் பிசிக்கல் லொகேஷன் வரணுமா? இல்ல வொர்க் ஃப்ரம் ஹோம் அவங்க வீட்ல இருந்தே வொர்க் பண்ணலாமா? ஒரு டீமா இல்லை, சேர்ந்து. அவங்களோட சாய்ஸ் தான். இப்போ நம்ம அட் அ டைமில் ஒரு 40 மெம்பர்ஸ் வரைக்கும் உட்காரலாம். ஓகே. ஸோ பெரிய அட் அ டைமில் ம். 40 மெம்பர்ஸ் வரைக்கும் உட்காரலாம். அதில் ஒரு 20-25 மெம்பர்ஸ் கிட்ட ஹவுஸ் ஒய்ஃப் தான் இருக்காங்க. ஸோ அது அவங்க ம். எல்லாமே தேர் ப்ரிஃபர் ஒர்க் ஃப்ரம் ஹவுஸ் தான். ஹோம். ஸோ அவங்க ம். எல்லாருமே இருப்பாங்க. இது ஹைப்ரிட் மாடல்லையும் எடுத்துக்கிறாங்க. ஸோ வீட்டில் இருந்து ஒர்க் பண்ண முடியலன்னா அன்னைக்கு கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துடுவாங்க. இல்லை ஓகே. இனி ஒரு மழை இருக்குது, இல்லை கொஞ்சம் சம் டஃப் சிச்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டிலேருந்தே பண்ணிப்பாங்க. கரெக்ட். ஃபர்ஸ்ட்டு ஒரு 2-3 மந்த்ஸுக்கு தான் அவங்க கம்பெனிஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஒன்ஸ் ஓ! அந்த ஒரு ஒரு ப்ராடக்ட்ல ஒரு ஒரு மாடியூல்ல பாதி டெவலப் பண்ணி அவங்க டெலிவர் பண்ணிட்டாங்கனாலே, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த சப்போர்ட்டோ, ஹெல்ப்போ யாரும் தேவைப்பட மாட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸுக்கு தான் அவங்க நம்மளோட சப்போர்ட்ஸ் அதிகமா எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நெறைய ஸ்டக் இருக்கும், நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ நம்ம எம்என்சிஸ் வரும்போது நெறைய ப்ராசஸ் இருக்குல்ல. லைக் கிட், அஜைல், அந்த டாஸ்க் அலோகேஷன், அப்புறம் டே டு டே சேஞ்சஸ் புஷ் பண்றது. ஸோ இந்த மாரி ப்ராசஸ் ஓரியன்டடா நெறைய வரும்போது, அவங்களுக்கு இனிஷியல் டைம்ல நெறைய டவுட்ஸ் இருக்கும். பட் ஓகே. ஒரு 2-3 மந்த்ஸ் வந்துட்டாங்கன்னா, அவங்க டே டு டே ரெகுலர் இதுக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஓ! பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அவங்க வீட்ல இருந்தே பண்ணிடுறாங்க. ஆ எப்பயாவது ரேரா ஏதாவது ஒரு மீட்டிங்னா மட்டும் தான் நான் இங்க வராங்க. வராங்க. ஓகே. சூப்பர் ஜி. இன்னொன்னு ஆக்சுவலி நம்ம தமிழ் பூமியில சதீஷ்ன்னு ஒருத்தர் அங்க லாஸ்ட் அ ஜாப் ஆக்சுவலி அவரு லே ஆஃப் ம். ஆயிட்டாரு. ஸோ அவர் ஓகே. வந்து எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. லைக் கெய்சன் அப்ப கெய்சான்ட்டு பேரு. ஸோ கெய்சான் ம். டெக்னாலஜிஸ்ன்னு இருக்கு. வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கூட்டிட்டு போயிருந்தோம். ஸோ அவர் அங்க போயிட்டு கன்சிஸ்டன்ட்டா அங்க போய் ஒர்க் பண்ணி இப்போ அரவுண்ட் சிடிஎஸ்ல இருக்காரு. 10 பிளஸ் தாண்டி போயிட்டாரு. எவ்வளோன்னு எக்ஸாக்ட்லி தெரியல. பட் 10 பிளஸ் லேக்ஸ் தாண்டி சேலரி தாண்டி போயிட்டாரு. அப்போ கான்ட்ராக்டரா இருந்தாரு. இப்போ ஃபுல் டைம் ஆயி போன வீக்லி மீட்டப்ல கூட வந்து பேசியிருந்தாரு. லைக் சதீஷ் வந்து எப்படி அவரோட ஜர்னி அப்படின்றதெல்லாம் அவரோட அந்த டயத்துல ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான பீரியட் ஆக்சுவலி. அது எனக்கே தெரியும். பட் அந்த டயத்துல கெய்சான் அந்த மாரி ஒரு சப்போர்ட் இருந்தது. அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் மாறன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சதீஷ்? இல்ல இப்பதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா, சதீஷ் முன்னாடி ஒருத்தர் ஞாபகம் இருக்கு எனக்கு. அவர் நெறைய ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ் மாரி தான் ஓகே. வச்சிருந்தாரு. கரெக்ட். ம். எக்ஸாக்ட்லி. கரெக்ட். அவரு ரைட். அவருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த ஸ்டூடண்ட் அதான். லைக் இ இந்த மாடல் வந்து ரொம்ப சிம்பிள். மாறன் சொன்ன மாரி இட்ஸ் a சிம்பிள் மாடல். பட் அத இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உங்க தேவைப்படுறவங்களுக்கு அது ரொம்பவே அந்த மாரி கிடைக்கிறதே இல்ல. இந்த மாரி ஒரு இது நான் பார்க்கிறதே இல்ல. எங்கேயுமே பார்த்ததில்ல. திஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் இது ஒரு ட்ரெய்னிங் மெத்தட் அப்படி கிடையாது. ஏதாவது ஃபீஸ் ஏதாவது குடுக்கணுமா ஜி? எனக்கு தெரியல அப்போ. இப்போ எனி ஃபீஸ் ஆ ஸ்டூடண்ட் ஃபீஸ் வந்து மொத்தம் வந்து 20,000 இருக்கும். ஆனா ஓகே. இனிஷியலா வந்து 5,000 மட்டும் பே பண்ணுவாங்க. ஓகே. ஆ அந்த 5,000 வந்து நம்ம ஒரு 1 மந்த் டைம் குடுத்துருவோம். அந்த ம். 1 மந்த்ல ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு அது பிடிக்கல, இல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்ற மாரி சொல்ட்டாங்க அப்படின்னா, தே கேன் அது வந்து நாங்க அத ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அந்த 5,000 ரிட்டர்ன் பண்ணிட்டு, ஓகே டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஓகே. மீதி அந்த 15 வந்து அவங்க என்னைக்கு வேலை கிடைச்சு செட்டில் ஆகுறாங்களோ, என்னைக்கு ஜாப் வாங்கி ஐ அம் கம்ப்ளீட்லி செட்டில்டு, அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட், ம். இது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் என்னைக்கு வாங்குறாங்களோ, அப்போ அவங்க பேலன்ஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ இதில அவங்களுக்கு அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் நாங்க வச்சுக்க மாட்டோம். 3 மந்த்ஸ், ம். 6 மந்த்ஸ், 8 ம். மந்த்ஸ் அந்த மாரி எதுவும் வச்சுக்க மாட்டோம். அதில இன்னொன்னும் எவ்வளோ சொல்லிடுவோம். என்னன்னா, இப்ப சப்போஸ் ஒரு நெறைய பேரு கொஞ்சம் சில பேருக்கு அப்படிலாம் நடந்திருக்கும். ஒரு 8 மந்த்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ வச்சு ஒரு மீடியம் லெவல் கம்பெனிக்கு மூவ் ஆயிருப்பாங்க. பட் அங்க என்ன ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்னா, கொஞ்சம் மேபி ஹெவி பிரஷர் இல்ல வேற ஏதோ சம் ரீசன்ஸ்னால அவர் வெளியில வர வேண்டிய சிச்சுவேஷன் இருந்தா, திருப்பி அவர கூட்டு வந்து இங்க கன்டின்யூ பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம். நாங்க 2 இயர்ஸ் ஆகுற வரைக்கும் எந்த காரணத்த கொண்டும் வெளில இருக்காதீங்க. ஒரு கம்பெனிக்குள்ள உங்களுக்கு ஒரு சீட் வேணும், உங்களுக்கு ஒரு வேலை வேணும். அத நாங்க பண்ணி குடுத்துருவோம். உங்களுக்கு நீங்க வெளியில போயி கம்பெனி கிடைச்சு, அது நல்லா செட் ஆயிடுச்சுன்னா, 2 இயர்ஸ் வரைக்கும் நீங்க அங்க ரன் பண்ணிட்டு, 2 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எம்என்சிஸ் போய்க்கோங்க. இல்ல ஏதோ சம் டஃப் சிச்சுவேஷன்ல ஏதோ ரீசன்ஸ்னால நீங்க அங்கருந்து வெளிய வர வேண்டிய சிச்சுவேஷன் இருந்தா, மறுபடியும் இங்க வந்து கன்டின்யூ பண்ணிடுங்க. இங்கேயே நீங்க வேலை பார்த்துட்டே இருங்க. ஸோ அந்த 2 வருஷத்த அவங்க
கிராஸ் பண்ற வரைக்கும் அவங்கள விடாம பார்த்துக்கிறது நம்ம மெயின் ஜாப். ஸோ அத பேஸ் பண்ணி இப்போ இதுல ஒரு 25 பேர்கிட்ட நம்ம சேலரியும் போட்டுட்ருக்கோம். ஸோ ஓ! ஓகே. 80,000 வரைக்கும். ஸோ டாப் சேலரி 80,000 வரைக்கும் இருக்காங்க. அதுல ஒரு 4, 5 பேர் 80,000 கிட்ட. அண்ட் இப்போ அவுட் சோர்சிங் மூலமா ஒரு 1 1/2 2 லேக்ஸ் வரைக்கும் கூட சேலரி ப்ரொவைட் பண்ற அளவுக்கு வந்திருக்கு. ஸோ நவ் நவ் இந்த குரோத் வந்து கொஞ்சம் நல்லா இப்போ மூவ் ம். ஆயிருக்கு. அட் சூப்பர் த ஜி. சேம் டைம் இந்த விஷயத்தையும் நாங்க விடல. ஓகே. கண்டிப்பா. எத்தன பேர்னாலும் வரட்டும். எத்தன பேர்னாலும் இருக்கட்டும். ஏன்னா, அதுக்கு கீழ நெறைய டீம்ஸ் இருக்கு. இப்ப இங்கேருந்து போன அந்த 500 பேரும் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ ம். அவங்க ரிலேட்டிவ்ஸ் யார் ப ஒர்க்ல இல்ல, ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன இதுனாலும் இங்க அனுப்பிச்சிடுறாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து, "நீ வெளியில வேல தேடாத. நீ ம். இங்க போய் 1 இயர் இரு. கண்டிப்பா. நீ 1 இயர் முடிச்சுட்டு அப்புறம் போ." அப்படி. ஏன்னா, இங்க நெறைய பேரு நம்ம ஜாப் கிடைச்சு சேலரின்றது தான் ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்ல இருக்காங்க. பட் ம். அந்த இண்டஸ்ட்ரியோ, அந்த டீம் லீட்ஸோ, அந்த ப்ராஜெக்ட்டோ ரொம்ப ஒரு டஃப்பான இனிஷியல் பீரியட்ல ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயர்ல உங்களுக்கு என்ன மாதிரியான ஒர்க் கல்ச்சர் அமையுதோ, ஒர்க் ஸ்டஃப்ப நீங்க இம்ப்ரூவ் பண்றீங்களோ, அதுதான் உங்களோட ஜர்னி எண்ட் வரைக்கும் கேரி ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஆர் 2 இயர்ல ரொம்ப டஃப் சிச்சுவேஷன ஃபேஸ் பண்ற மாதிரி வந்துட்டீங்கன்னா, அது கிட்டத்தட்ட நெறைய பேரு ஐடி வந்து ரொம்ப பிரஷரா இருக்கு. நான் அதனால வெளில போறேன்றதுக்கான ரீசன்ஸ் பேக்ல பார்த்தீங்கன்னா, அந்த இனிஷியல் பீரியட்ல வந்து அவங்களுக்கான சரியான டைமோ, ஒரு ஒரு விஷயத்த குடுத்தா அதுக்கான ப்ராப்பர் ஸ்பேஸ், டைம், அத அவங்க லேர்ன் பண்ணி பண்றதுக்கான டைம், இது எல்லாமே வந்து நீங்க சேலரி வாங்க ஆரம்பிக்கும்போது கிடைக்காது. அவன் ஒரு 20,000 25,000 உங்களுக்கு சேலரி போட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, தேர் வில் பி எ டெட்லைன். அப்போ உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ், 8 மந்த்ஸ்ல நீங்க பிரில்லியன்ட்டா இருக்கிறவங்களால மட்டும் தான் அத டெலிவர் பண்ண முடியும். ஆவரேஜா இருக்கிறவங்க, பிலோ ஆவரேஜா இருக்கிறவங்க கிட்டத்தட்ட அவங்க ரொம்ப டவுன் ஆயிடுவாங்க. ரொம்ப டவுன் ஆயிட்டு, ஓகே நம்மளால ஐடில சர்வை பண்ண முடியாது அப்படின்ற இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ நான் எல்லாரும் என்ன ஃபர்ஸ்ட் 1 இயர் எத பத்தியும் யோசிக்காம உங்க ஸ்கில்லு அத பேஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட். அத நீங்க சிங்கிள் ஹேண்டடா ஒரு ப்ராடக்ட்ட டெலிவர் பண்ணிட்டு, இப்ப நீங்க வேலைக்கு போங்க. ஏன்னா, ம். நம்ம இம்மீடியட்டா வேலைக்கு போறது பெரிய விஷயம் இல்ல. நான் 60 வயசு வரைக்கும் இந்த ஃபீல்டுல புடிச்சு நான் வேலை பார்க்கணும். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் 2 இயர்ஸ்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் தேன் சேலரி. இன்னைக்கு நான் 10,000 15,000 சம்பளம் வாங்கிட்டு என்னால அடி தாங்க முடியாம எனக்கு ஐடி பிடிக்கலன்னு போறத விட, 1 வருஷம் 2 வருஷம் டைம் ஆனாலும் பொறுமையா எடுத்துட்டு, கிளியரா என்னால எத வேணாலும் தனி ஆளா நின்னு பண்ண முடியுன்ற இடத்துக்கு வந்துட்டு, கம்பெனிக்கு போனோம் அப்படின்னா, 60 வயசு வரைக்கும் நம்மள யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. கண்டிப்பா. ஸோ அத தான் நான் எல்லார்ட்டயும் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஒரு 6 டூ 8 மந்த்ஸ் நீங்க டைம் எடுத்துக்கோங்க. ரஷ் பண்ணாதீங்க. வேலைக்கு போணும், உடனே இது பண்ணணும், செய்யணுன்றத எடுத்துக்காதீங்க. ஒரு ப்ராடக்ட்ட டெவலப் பண்றதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்ற மாரி சொல்லிடுறது. ஆக்சுவலா சூப்பர். நீங்க உங்ககிட்ட இருந்து படிச்சு வந்த 2 பேரு அவங்க ஃபுல்லா அவங்க ப்ராடக்ட்லாம் டெவலப் பண்ணி போற வரைக்கும் அவங்க இருந்து, அதுக்கப்புறம் தான் அவங்கலாம் வேலைக்கு போறாங்க. ஸோ ம். நம்ம அந்த டைம எடுத்துக்குருவோம். நம்ம இத பண்ணிக்கோங்க. ஏன் இனிஷியலா அவசரப்படாதீங்க. உடனே வேலைக்கு போணும்னு ரொம்ப ரஷ் பண்ணாதீங்க. ஃபேமிலி சிச்சுவேஷன் ரொம்ப டஃப்பா தான் இருக்கும். கரெக்ட். நீங்க பெர்மனன்ட்டா ஃபேமிலிய காப்பாத்தணும்னா, நீங்க ஒரு 50,000 80,000 சம்பளம் வாங்குனா தான் அது முடியும். நீங்க 10,000 12,000 வாங்கிட்டு போய் உங்க ஃபேமிலிய ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ அதனால ஃபேமிலிய காப்பாத்தணுன்றதையும் 2 வருஷத்துக்கு ஒதுக்கி வச்சுருங்கன்னு சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட் 2 ம். இயர்ஸ் ஒண்ணு ரெடி பண்ணு. எல்லா வகையிலயும் உன்னால நெக்ஸ்ட் 40 இயர்ஸ்க்கு சர்வை பண்றதுக்கு தேவையான அத்தனை ஸ்கில்லையும் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்ல நீங்க கொண்டு வா. அதுக்கப்புறம் நீங்க எம்என்சி போனா அடுத்த நாள் காலையிலயோ, நீங்க எம்என்சின்னு போயிட்டோம்னா லோனோ, இதுவோ உங்க வீட்டோட மொத்த பிரச்சனையும் ஒரே நாள்ல சால்வ் பண்ண முடியும். அது இஎம்ஐயாவோ ஏதோ ஒண்ணு போட்டு ஏன்னா எம்என்சிஸ் போயிட்டீங்கன்னா எல்லாமே நீங்க எது கேட்டாலும் உங்களுக்கு இமிடியேட்டா கிடைக்க ஆரம்பிச்சுரும். அதனால அந்த ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் குடும்பத்த காப்பாத்துறதையும் ஒதுக்கி வச்சுருங்கன்னு சொல்லிடுவேன். சூப்பர். ஒண்ண ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணு அப்படின்றது மாரி மைண்ட் செட். அண்ட் நம்மளோட வேலை மைண்ட் செட் இது அவன் வந்து அடுத்த ஒரு ஸ்டூடண்ட்ஸே ம். பண்ணலாம் தானே? 3 இயர் ஸ்டூடண்ட் படிக்கிறான்னா, அவனே ஒரு பார்ட் ஆமா. டைம்ல அதுவும் இப்ப பண்ணிட்டு இருக்கான். ஸ்டூடண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 மெம்பர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ! 30 பேர் ஸ்டூடண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஓகே. காலேஜ்ல படிச்சுட்டு செகண்ட் இயர், தேர்ட் இயர் பண்ணிட்டு இருப்பாங்க. ம். அவங்களுக்கும் இதே செட்டப் தான். ஆமா. ஸோ அவங்க என்ன செட்டப் ஒண்ணு. பண்ணுவாங்கன்னா, 3 இயர்ல இருந்து எப்பல்லாம் லீவ் கிடைக்குதோ இங்க வந்துருவாங்க. ம். சாட்டர்டே இருக்கு, இந்த செமஸ்டர் லீவ்ஸ் இருக்கு. அந்த இது எல்லாமே இங்க இப்ப நம்ம எல்லாமே குரூப்ல தான் இருக்கிறதுனால, டே டு டே ரெகுலர் மெசேஜஸ் இது எல்லாமே அவங்களும் பண்ணிட்டே இருப்பாங்க. ம். நம்மகிட்ட கிளையண்ட்ஸும் ஒரு 20 பேர் இருக்காங்க. ஸோ இந்த ம். கிளையண்ட்ஸுக்கு இவங்க லிஸ்ட்ல யாரெல்லாம் ரொம்ப ஆக்டிவா, ரொம்ப நல்லா சூப்பரா பண்றாங்களோ, அவங்க எல்லாரையுமே அவங்கள அவங்களுக்கு நீங்க ரெஃபர் பண்ணி சூஸ் பண்ணிடுவீங்க. ஜாபும் அரேஞ்ச் பண்ணி குடுத்து இந்த 25 பேரையும் நான் கூப்பிட்டு சொல்லிடுவேன். 2 வருஷத்துக்கு மேல ம். யாரும் உட்காரக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். ஏன்னா, ம். அது அடுத்தவங்களுக்கான இது வந்து உனக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. நீ எம்என்சி போயிரலாம். நீ ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? நீ கிளம்பிடு. அப்படின்ற ம். மாரி தான் நான் எல்லாருமே சொல்லுவேன். ஸோ அவங்க அந்த க்ளோஸ் டூ 2 இயர்ஸ் வந்தாலே எல்லாருமே எம்என்சிஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அப்படி மூவ் ஆக இங்க இருக்கிறவங்கள அங்க ஷிஃப்ட் பண்றோம். ஸோ இந்த சூப்பர் ஜி. மாரி இந்த பேசிஸ்ல சைட்ல போயிட்டு அப்படி ஜாப் வாங்குனவங்க, போனவங்க யாராவது இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்களா ஜி? இல்ல நம்ம அத வச்சு இருக்கு. அவங்கள வச்சு பேசினா ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னுமே நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா ஓகே. இருக்கும். அந்த மாரி யாரும் இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்களா? ஆக்சுவலா எனிபடி? ஐயோ! நான் குரூப்ல போட்டிருந்தா ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஆ.
ஓகே ஜி. நம்ம ஆ அத இன்னொரு நாள் தனியா பண்ணலாம். ஏன்னா அது அது சரி. இன்னுமே ஏன்னா அவங்களோட ஜர்னி நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நான் ஐடிலேருந்து கண்டிப்பா. ஐடி வருது, ஸ்டூடண்ட்லேருந்து வேலை கிடைக்கிறதுன்னா, இட்ஸ் ஒரு பிளாக் பாக்ஸா இருக்கு. ஸோ அத நம்ம ம். ஒரு மித்த உடைக்கும்போது அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ம். ஸோ எஸ் இது ரொம்ப ஃபேன்டாஸ்டிக் ஜி. சிம்பிள் தான் ஜி. இப்ப நமக்கு எஸ். வந்து ஆப்டிட்யூட், குரூப் டிஸ்கஷன் வச்சு தான் இப்ப நம்ம எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு. இப்ப ஆமா நமக்கு நமக்கு ஆப்டிட்யூட், குரூப் டிஸ்கஷன் வச்சிருந்தா, நம்ம கம்பெனி மாறவே மாட்டோம். ஆப்டிட்யூட் தான் படிச்சுட்டு இருப்போம். நம்ம கம்பெனி நம்ம ஃபர்ஸ்ட்டு எந்த கம்பெனில ஜாயின் பண்ணோமோ, இன்ன வரைக்கும் நம்ம அதே கம்பெனில தான் கேரி பண்ணியிருப்போம். ஸோ, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுற நம்மளுக்கே அந்த ஆப்டிட்யூட் அந்த இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு உள்ள போறதுங்கிறது எவ்வளோ டஃப்பு. ஸோ, அப்போ ஃப்ரெஷர்ஸ் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப டஃப் அவங்களுக்கு. ஸோ, அதுதான் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்கில்லு ஏன்னா யார் வேணாலும் நம்ம ரிப்பீட்டிவ் ஒர்க் தான் பண்றோம். யார் வேணாலும் அந்த டிகிரி இருக்காங்கன்னா, நீங்க ப்ராஜெக்ட்குள்ள வந்ததுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க யார் வேணாலும் அந்த ப்ராஜெக்ட்ட ஹேண்டில் பண்ணலான்ற லெவல்ல தான் இருக்கும். ஸோ, நம்ம இங்க பிரச்சனை வேலை கிடைக்காம போறதுக்கு ஆப்டிட்யூட் குரூப் டிஸ்கஷன் தான் 100% அதனால மட்டும் தான் இங்க எல்லாரும் வேலை இல்லாம சுத்துறாங்க. அது மட்டும் எஸ். நம்ம எடுத்துட்டோம். அத கிளியர் பண்ணி விட்டோம்னாலே எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க. அது என்னோட ஸ்ட்ராங் ஜி. பிலீவ். ஸோ இப்போ உங்கள கான்டாக்ட் பண்ணா எப்படி ஜி கான்டாக்ட் பண்றது? லைக் இமெயில், நம்பர் ஆர் கம்பெனி நேம்? ஆ நான் இதுல சாட் போட்டுறவா? இல்ல நான் இது சாட்ல போட்டுருங்க. நான் அப்படி நான் இந்த LinkedIn ஷேர் பண்ணவா? டிஸ்கிரிப்ஷன்லயும் போடுறேன். குரூப்லயும் போட்டுறேன். முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க ஓகே. சாட்ல போட்டீங்கன்னா, தே வில் நோ. ஸோ எஸ் தட் டீட்டெயில்ஸ் வில் ஷோ. ஸோ எஸ். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ யூ கேன் கான்டாக்ட் மாறன். ஸோ நீங்க அவங்க கம்பெனில கான்டாக்ட் பண்ணிட்டு இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்க அதில ஒர்க் பண்ணலாம். அது பேசும்போது ஒன் டூ ஒன் பேசும்போது இன்னுமே உங்களோட இதுக்கு என்ன டீட்டெயில்ஸ் தேவைப்படும் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஏதாவது கொஸ்டின்ஸ் யாருக்கா இருந்துச்சுன்னா யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டூ லைக் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். சார் ஐ கேம் டு டூ ப்ராஜெக்ட்ஸ் இன் யர் கம்பெனி. ஐ வுட் லைக் டு டூ ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டட். எஸ் கண்டிப்பா காமியாஜி. எல்லாருமே யூ கேன் ரீச் அவுட் ஹிம். ஸோ ஐ திங்க் அவர் நம்பர் மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ யூ கேன் கான்டாக்ட் த நம்பர். நான் போட்டிருக்கேன். யா. நம்பர் குடுத்துருக்கேன். சூப்பர். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குதா? யூ கேன் ஆஸ்க் எனிபடி வாண்ட்ஸ் டு ஆஸ்க் யூ கேன் அன்மியூட் அண்ட் ஆஸ்க். யூஸ் அன்மியூட் தெம்செல்ஃப். ஓகே. சூப்பர். ஸோ இன்னொன்னு ஸோ இப்போ ம். வந்து நான் வந்து ஒரு ஃப்ரெஷரா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஜி. அங்க வந்துட்டு ம். நான் உங்களுக்கு நான் ஜஸ்ட் அந்த ப்ராசஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ நான் ம். வந்து ஒரு 5000 ரூபீஸ் ஒரு மந்த் ட்ரை பண்ணுவேன். 5000 குடுத்துட்டு ஐ வில் ட்ரை 1 மந்த். இஃப் எனக்கு பிடிக்கலன்னா நான் போயிரலாம். அதுக்கப்புறம் ம். நான் இத கன்டின்யூ பண்ணா, நான் அங்கேயே கன்டின்யூ பண்ணிக்கலாம். டெய்லி ஆஃபீஸ் வரனால நான் வந்துக்கலாம். இட்ஸ் அப் டூ மீ. ம். இது பண்ணாலும் எஸ். இது இங்க பண்ணிக்கலாம். கணக்குலேருந்து ப்ராஜெக்ட் ம். பண்ணிக்கலாம். எஸ் சார். இங்க வந்து ஒரே ஒரு இது மட்டும் இருக்கு. என்னன்னா, அவங்க டெய்லி ஸ்டேட்டஸ் மஸ்ட். இப்ப டெய்லி அவங்க ஸ்டேட்டஸ் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் தான் வேணும். இப்ப நம்ம வந்து என்ன மாரி குடுக்குறோம்னா, கோர்ஸ் சர்டிஃபிகேட் தர்றோம். ம். இன்டர்ன் சர்டிஃபிகேட் இருக்கு. ட்ரெய்னி சர்டிஃபிகேட் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே. சர்டிஃபிகேட்டும் இருக்கு. இதுல மத்த 3க்கும் அவங்க ப்ராப்பரா அப்டேட் இல்ல கொஞ்சம் அவங்க தேவையான டைம் எடுத்துக்கலாம், பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 2, 3 வீக்ஸ் விடுறாங்க. அப்புறம் வந்து அதெல்லாமே வந்து பாசிபிள். நீங்க கோர்ஸ் ம். சர்டிஃபிகேட் தான் வேணும். இல்ல இன்டர்ன் இருந்தா போதும். அப்படின்ற லெவல்ல இருக்கிறாங்கன்னா, இந்த டெய்லி ஸ்டேட்டஸ் இது அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல. ஆனா, வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் தான் வேணும். இப்ப நான் 1 இயர் வொர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு 1 இயர்க்கான வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா, டெய்லி ஸ்டேட்டஸ் மஸ்ட். ஸோ அவங்களுக்கு என்ன என்ன வொர்க் அந்த வொர்க் என்ன குடுக்குறதுனால நம்ம பண்ணிடுவோம். இங்க வந்து வொர்க்க கம்ப்ளீட் பண்ணணுன்ற கட்டாயம் இல்ல. ஆனா டெய்லி ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் மஸ்ட். இப்ப என்ன அவங்களால பண்ண பண்ணீங்கன்னு முடியலன்னா, ம். அவங்களால பண்ண முடியலன்னா, என்ன பண்ண முடியல? எதனால அது ஸ்டக் ஆகுறாங்க? ஸோ நம்ம சைட்ல இருந்து அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்? என்ன செய்யணும்? அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு பண்ணணும். ஸோ ம். எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் வேணும்னா, டெய்லி ஸ்டேட்டஸ் மஸ்ட். ஸோ அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல அசைன்டா இருப்பாங்க. டே ப்ராப்பரா அது அப்டேட்ஸ் குடுத்தே ஆகணும். அந்த மாரி செட்டப் இருக்கும். வேறஸ் எனக்கு கோர்ஸ் சர்டிஃபிகேட் போதும். இல்ல நெறைய பேர் வந்து எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும். நான் அந்த ப்ராடக்ட்ல ஒர்க் பண்ண அந்த நாலேட்ஜ் இருந்தா போதுன்றவங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எதுவும் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம ப்ராப்பரா தே ஹேவ் டு ரிப்போர்ட். டெய்லி ஸ்டேட்டஸ் மஸ்ட். ஸோ கால்ஸ் மேபி வீக்லி ஒன்ஸ் அந்த ரிவ்யூஸ், மீட்டிங் அது எல்லாமே இருக்கும். இதெல்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் குடுத்துருவோம். மத்தவங்களுக்கு கோர்ஸ் சர்டிஃபிகேட்ங்கும்போது ஃபர்தரா பெருசா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன், கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்லாம் எதுவும் இல்ல. ஓகே. சூப்பர் ஜி. ஃபைன். அதான் நெறைய பேருக்கு இந்த இடத்துல தான் ஒரு சிக்கல் வரும். என்னன்னா, ம். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இல்ல அப்படின்றது. ஸோ அத நீங்க கிளியர் பண்ணி விட்டீங்கனாலே, நீங்க சொன்ன மாரி அந்த 2 இயர்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே ஈஸியா அவங்களால ஜாப்க்கு போயிற முடியும். ஸோ இது எஸ். ஒரு நல்ல இல்ல ஒரு இதுல இங்க இங்க என்னன்னா ஐடியா. பிஎஃப், இஎஸ்ஐ, பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ப்ராப்பரா நான் இத என்ன மாடல் மாரி கொண்டு போறேன்னா, செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் அவ்வளோதான். ம். இங்க நம்ம ஆல்ரெடி படிக்கிறோம் தான், ஒர்க் பண்றோம் தான். ஆனா என்ன பண்ணிர்றோம்னா, அத வந்து அக்கவுண்ட்ல காமிக்கிறது இல்ல. இப்ப ம். கவர்ன்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும், கம்பெனிஸ பொறுத்தவரைக்கும் என்ன? உங்களோட சேலரி த்ரூ பேங்க் அக்கவுண்ட்க்கு வந்திருக்கும். ஸோ கவர்ன்மெண்ட் என்ன இப்ப கம்பெனிஸ் வந்து இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. கவர்ன்மெண்ட் என்ன சொல்லுது, நீ ஒரு கம்பெனில வேலை செய்றேன்னா, உனக்கான பிஎஃப் உனக்கான இதெல்லாம் இருந்தா
அந்த கவர்மெண்ட்டே வந்து இவங்க வேலை செய்றாங்கன்னு சொல்லும். இந்த 2த்துக்கு என்ன செலவாகுதோ அத நம்ம எடுத்துக்க போறோம். ம். நீங்க இப்ப செல்ஃப் எம்ப்ளாயியா இருந்தா, இப்ப நம்ம நாளைக்கு போய் ஒரு இன்ஃபோசிஸ்லோ, சிடிஎஸ்லயோ வந்து நான் வொர்க் பண்ணியிருக்கேன்னு சொன்னா, அவங்க என்ன கேட்பாங்க? பிஎஃப் நம்பர் இதுதான் கேட்குறாங்க. ஸோ, நீங்க நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே வொர்க் தான்றத அவங்களுக்கு புரிய வைக்கணும். நீங்க இப்ப பண்றதும் வொர்க் தான். ஆனா, நீங்க எங்க மிஸ் பண்றீங்கன்னா, ஒரு கவர்ன்மென்ட் போர்ட்டல்ல போயிட்டு உங்களுக்கான எம்ப்ளாய்மென்ட் ரிஜிஸ்டர் நீங்க பண்றதில்ல. ப்ராப்பரா நீங்க உங்களோட சேலரி ப்ராசஸ் ஒரு கம்பெனி அக்கவுண்ட்லேருந்து நீங்களே சொந்தமா ஒரு கம்பெனி உருவாக்கலாம். நீங்க கம்பெனி ம். உருவாக்குறதுக்கு ரூ. 600 இருந்தா போதும். நான் கைசன் டெக்னோ சாஃப்ட் ஆரம்பிச்சது பார்ட்னர்ஷிப் ஃபார்மா தான் ஆரம்பிச்சேன். அது வந்து ஒரு ரூ. 600 தான். அப்போ நீங்க ஒரு 15, 20,000 இருந்தா 1 இயருக்கான உங்களுக்கான எல்லாத்தையும் நீங்களே உருவாக்க முடியும். கவர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன கட்டணும்? அத கட்டிறோம். டிடிஎஸ் ப்ராசஸ் எதா இருக்கா? அதுக்கு கட்டணும். அ எவ்ரி இயர் முடிஞ்சோனே இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணணும். நீங்க ஒரு ₹500 குடுத்தா, ஒரு ஆடிட்டர வச்சு நீங்க இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணிற முடியும். இந்த டாக்குமெண்ட் தானே கம்பெனிஸ் கேட்குறாங்க. நீங்க ஐடி ஃபைல் பண்ணியிருக்கணும். நீங்க வந்து ப்ராப்பரா பேங்க் ஸ்டேட்மெண்ட் மெயின்டெயின் பண்ணணும். நீங்களே ஒரு கம்பெனிய ஒரு ரூ. 20,000 இருந்தா, 1 இயருக்கான எல்லா ப்ராசஸும் உங்களாலேயே பண்ண முடியும். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பண்ணா ரூ. 500 சர்டிஃபிகேட். நீங்க போனீங்கன்னா 1/2 மணி நேரத்தில உங்களுக்கு கம்பெனி சர்டிஃபிகேட்டே குடுத்துற போறாங்க. அத பேஸ் பண்ணி நீங்க போய் ஒரு கம்பெனில அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணலாம். நீங்க ஒரு ரூ. 15,000 அந்த அக்கவுண்ட்ல இருந்தா போதும். அந்த 15,000த்த உங்க சேலரியா போட்டு திருப்பி திருப்பி அதையே நீங்க ரொட்டேட் பண்ணிக்க முடியும். இயர் எண்ட்ல இன்கம் டாக்ஸ்ல போய் ஃபைல் பண்ணுங்க. ஒரு ஆடிட்டர் வச்சு பண்ணீங்கன்னா ரூ. 500 தான். நம்ம போய் ஒரு பெரிய கம்பெனில உட்கார்ந்து 1 இயர் சர்டிஃபிகேட் வாங்குனா தான் கிடையாது. வி கேன் ஆல்சோ டூ அவர் ஓன். இத நம்ம மக்கள் விட்டுர்றாங்க. நம்ம மக்கள் என்ன பண்றாங்க? வீட்ல உட்கார்றாங்க, படிக்கிறாங்க, ஒர்க் அவுட் பண்றாங்க, செய்றாங்க. ஆனா, அத டாக்குமெண்ட் பண்ண விட்டுர்றாங்க. இல்ல இந்த இதுக்கு ரூ. டாக்குமெண்ட் 6,00,000லாம் குடுத்து நான் பார்த்துருக்கேன். நெறைய பேர் வந்து சேலரில ம், 50% ம். குடுப்பாங்க. லைக் ஆ அ நெறைய செலவு பண்றாங்க. நீங்க இந்த பேசிக் ஐடியா இல்லாம இந்த ரெஜிஸ்டரிங். நீங்க ஒரு கம்பெனிய 20,000த்துல ஒரு வருஷத்துல ரன் பண்ண முடியுங்க. உங்களுக்கு மொத்த செலவே ரூ. 3,000க்கு மேல கூட ஆவாது. ஏன்னா, அந்த 15,000 அக்கவுண்ட்ல இருக்கணுமே தவிர திருப்பி திருப்பி ரொட்டேட் ஆக போகுது. இப்ப உங்களுக்கு அத நீங்க சேலரியா போடுவீங்க. திருப்பி அத இன்வெஸ்ட்மென்ட்டா உங்க கம்பெனி அக்கவுண்ட்லயே போட்டுக்க போறீங்க. ஸோ, நீங்க சொந்தமாவே, ஓனாவே இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணிட்டு போற அளவுக்கு இங்க இருக்கு. இந்த நாலேட்ஜ தான் நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். இப்போ சார் எனக்கு ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்றது, ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, அதில ப்ராசஸ் பண்றது எனக்கு கஷ்டம். ஓகே. அந்த இடத்துல நானே வந்துர்றேன். சரி உனக்கு அது கஷ்டம்னா, நீ அப்ப இங்க பண்ணு. ம். உங்களுக்கான எல்லா நம்ம என்ன சென்ட்ரல் கவர்ன்மென்ட் என்ன சொல்றாங்க? ஜிஎஸ்டி கட்ட சொல்றாங்க. ஸ்டேட் கவர்ன்மென்ட் என்ன சொல்றாங்க? டிடிஎஸ் கட்டுங்க. டாக்ஸ் ஃபைல் பண்ணுங்க. ப்ராப்பர் பண்ணுங்க. கம்பெனி என்ன கேட்குறாங்க? த்ரூ பேங்க் அக்கவுண்ட்ல சேலரி வாங்க. இதுதானே. இது நம்மளே நமக்கு பண்ணிக்க முடியுமே. இது இருந்தா அவங்க எல்லாரும் ஒத்துக்கிறாங்கல்ல. அப்போ நாமளே நம்மள நம்பி ஒருத்தன் வேலை குடுக்குற வரைக்கும், நம்மளே நமக்கு வேலை குடுத்துக்கணும். இவ்வளவுதான். நம்ம இது எல்லாரும் பண்றோம். ஆனா, அந்த டாக்குமெண்ட் பண்ற இடத்துல நம்ம விட்டுர்றோம். அந்த டாக்குமெண்டேஷன ப்ராப்பரா பண்ணிறணும். அவ்வளவுதான். எஸ். ஸோ அதான் அந்த செல்ஃபா நீங்க கம்பெனி கிரியேட் பண்றது எல்லாருக்கும் ஒத்து வரலன்னா, இந்த மாரி இது போறது ஏன்னா இட்ஸ் அ சப்போர்ட் சிஸ்டம் பை இட்செல்ஃப். இது ஒரு எஸ். வேலிட் ஏன்னா வேலிட் அவங்களுக்கு நீங்க கால் பண்ணா கம்பெனி ம், வெரிஃபிகேஷன் பண்ணா தேர் இஸ் பெர்சன் டூ ம், ஆன்சர். ஒரு ம். ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு, ஹிஸ்டரி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ திஸ் இஸ் எஸ். ஈசியஸ்ட் வே. ஸோ இந்த மாரி நெறைய பேர் ம், பண்றாங்க. எப்படி பண்றாங்கன்னா, தட் இஸ் நாட் சோ லீகல். எனக்கு இம்மீடியட்டா நீங்க ம், 3 மாசம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இந்த மாரி ஃபேக் கம்பெனி ம். போடுறது நெறைய பேர் பண்றாங்க. ஸோ எஸ். தட் இஸ் இட் இன்வால்வ்ஸ் சர்டன் ரிஸ்க். தட்ஸ் அது இண்டிவிஜுவலோட அ சாய்ஸஸ். பட் அது எஸ் இங்க வந்து அப்படி அதனால இல்ல. தான் அதுதான். அதனால தான் அந்த ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் வேணும்னு சொல்ட்டீங்கன்னா, டெய்லி ஒர்க் ஸ்டேட்டஸ் ஒர்க் மஸ்ட். பண்ணிக்கணும். ம். நீங்க அந்த டெய்லி ஸ்டேட்டஸ்ல மிஸ் பண்றீங்கன்னா, அந்த 1 மந்த் வார்னிங் குடுத்துரும். 2ண்ட் மந்த் அத கன்டின்யூ பண்றாங்க. ப்ராப்பரா ஸ்டேட்டஸ் அப்டேட் இல்லன்னா, சேலரி ப்ராசஸ் இருக்காது. சேலரி ப்ராசஸ் நாங்க அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவோம். இல்ல இது இது பண்ண முடியாது அப்படின்னு. நெறைய பேரு 5 மந்த்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. 5 மந்த்ஸ் ஒர்க் பண்ணிட்டு, அ இன்டர்வியூ வரணுன்றதுக்காண்டி 1 மந்த் எக்ஸ்ட்ரா போட்டு 6 மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு போட்டுருவாங்க. அப்போ அவங்க வேலை வாங்கிட்டு வருவாங்கல்ல. வேலை வாங்கிட்டு வர்றப்போ, "சார் 1 மந்த் தான் சார் எங்களுக்கு போட்டு குடுங்க சார். பண்ணுங்கன்னு" எவ்வளவோ கேட்பாங்க. அ அழுது உருளுவாங்க. அப்ப கூட நாங்க பண்ண மாட்டோம். ஏன்னா, அந்த பையன் பாவம் பார்க்குறதுக்கு இல்ல. சம்பளம் இல்லனாலும் வேலை செய்றேன்னு ஒரு 100 பேர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தர் நம்ம தப்பா பண்ணி, அது தப்பான ஒரு விஷயம் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா, அங்கருந்து வர அத்தன பேருக்குமே அது இம்பாக்ட் இருக்கும். ஸோ இங்கேருந்து போற ஒவ்வொருத்தருக்குமே தெரியணும். ஏன்னா, இப்ப 2011ல இருந்து இங்க போன ஒரு 4, 5 பேர் இப்ப டைரக்டர்ஸா இருக்காங்க. அவங்க கிட்ட இங்கேருந்து ஒரு கம்பெனிலேருந்து ஒரு ப்ரொஃபைல் போகுது அப்படின்னா, அங்க அது ஜென்யூன் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியணும். இல்லன்னா ஒரு கட்டத்தில எல்லாருக்குமே என்ன தரும், ஓகே நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்ற அந்த இடத்துல நம்ம இந்த நம்ம சைட்லேருந்து இருக்க ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் அது மட்டும் தான். டெய்லி ஸ்டேட்டஸ் இல்ல உனக்கு கோர்ஸ் சர்டிஃபிகேட் வேணா நீ எப்படி வேணாலும் இருந்துருவோம். கோர்ஸ் ம். சர்டிஃபிகேட் எங்களுக்கு போதும். இல்ல ஒரு ட்ரெய்னிங் மாரி போட்டு குடுங்கன்னா, அது பிரச்சனை கிடையாது. நீ வொர்க் பண்ணு என்ன வேணாலும் ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நின்ட்டன்னா, இதெல்லாம் மஸ்ட். இதெல்லாம் கரெக்ட்டா ப்ராப்பரா பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க கேட்காமயே எல்லாமே அவங்களுக்கு டெலிவர் ஆயிடும். இதுல அவங்க இன்டர்னல் ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்கும்போது தான் சேலரி இருக்காது. இன்கேஸ்
கிளையண்ட் ப்ராஜெக்ட்ஸ் கிடைச்சு நாங்கள் உள்ளே மூவ் பண்ணோம் அப்படின்னா, அது எப்படின்னா அந்த 25 பேர் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வேறு கம்பெனி போகிறாங்க. அப்போ அந்த பொசிஷன் ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கே யார் நல்லா பண்ணுறாங்களோ இவங்களை அங்கே மூவ் பண்ணுவோம். அப்போ அவங்களுக்கு சேலரி வரும். எப்போல்லாம் கிளைண்ட் ப்ராஜெக்ட்ஸில் இருக்காங்களோ, ஸோ கிளைண்ட்ஸே அவங்களுக்கு சேலரி ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. அந்த கிளையண்ட் ப்ராஜெக்ட்டை விட்டு நம்ம இண்டிவிஜுவலாக இருக்கும்போது நமக்கான ப்ராசஸை நம்மளே ஹேண்டில் பண்ணிக்கணும். அவ்வளோ. கண்டிப்பா. ஏன்னா இது எவ்வளோ முக்கியம்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் நான் பார்த்த வரைக்கும் இப்போ சிடிஎஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் எம்ப்ளாயியா இருந்தாரு. ஸோ ஒரு எம்ப்ளாயியா போயிட்டாரு. போம்போது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த மாரி ஒரு ஃபேக் கம்பெனி போட்டு போயிட்டாரு. பட் இந்த கோவிட் வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த டயத்துல தான் வந்துட்டு இம்மீடியட்டா அவர ஃபயர் பண்ணிட்டாங்க. ஏன்னா சிடிஎஸ்க்குலாம் தெரியாம இல்ல. இந்த மாரி ஒருத்தர் ஃபேக் கம்பெனி போட்டு வராருன்றது தெரியாமலாம் இல்ல. தெரிஞ்சும் ஓகே போட்டுன்னு விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆள் தேவை. பட் என்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரப்போது, ஓகே ஒரு லைக் ஃபயர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்மள தான் தூக்குவாங்க. ஸோ இந்த மாரி ஒரு ரிஸ்க் இருக்கு. ஸோ இப்படி போறவங்க போக்கூடாது, போலான்னு நான் சொல்ல வரல. இட்ஸ் அப் டூ யூ. ஏன்னா உங்க சாய்ஸ், உங்களோட லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு தான் தெரியும். உங்களோட சிச்சுவேஷன் தெரியும். பட் இந்த மாரி ரிஸ்க் இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் வை கோ ஃபார் ஜென்யூன் கம்பெனிஸ். இந்த மாரி இதுல போறது நமக்கு ஒரு ஃபியூச்சர் சேஃப்டியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். தட்ஸ் ஒன் இல்ல. ஏன்னா என்னைக்கா இருந்தாலுமே ஒரு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க ஆம். உங்க டாக்குமெண்ட்ல ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா பயந்து 2வது இப்ப பிஎஃப் இதெல்லாம் இருக்குன்னா 2 செகண்ட்ல அவங்களுக்கு வெரிஃபிகேஷன் முடிச்சிடுறாங்க. கரெக்ட். பிஎஃப் இப்போ இல்லன்னா பேக்ரவுண்ட் தான் செக்லாம் இட்ஸ் இப்ப கோயிங் நீங்க டீப். 2016ல வேலை பார்த்த மாரி நம்மளால சர்டிஃபிகேட் எங்கனாலும் வாங்க முடியும். ஆனா 2016ல பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. அன்னைக்கு ஐடி ஃபைல் பண்றது பண்ண முடியாது. பிஎஃப் அப்போ விழுந்திருக்கிறது பண்ண முடியாது. ஸோ கம்பெனிஸ் வந்து இந்த ஃபேக் ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ஈஸியா பண்ணிடுறாங்க. டிரான்சாக்ஷன், பிஎஃப் எல்லாம் ப்ராப்பரா இருந்துச்சுனாலே 100% கரெக்ட்டா. நீங்க சேஃப். ஸோ நான் அதனால தான் எல்லாரும் ஷார்ட் ரூட்ட எடுக்காதீங்க. எனக்கு ஒரு எனக்கு வந்து ம். எமர்ஜென்சி, நான் கஷ்டம், நான் சீக்கிரம் வேலைக்கு போணும். அதுக்காக இந்த மாரி ஏதாவது ஒரு ஷார்ட் ரூட் எடுத்து நீங்க போறீங்க பட்சத்தில், என்னைக்காவதுன்னா அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நீங்க வேலைக்கு போறதும் பெரிய டிஃபிகல்ட்டா போய் மாறலாம். ஸோ அதனால ஒரு டைம் கரெக்ட். எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஜென்யூனா போங்க. 2வது இப்ப நீங்க 2 இயர்ஸ் ஃபேக் போட்டு போறாங்க ஓகே. ஆனா போய் குடுத்த ஒர்க்லயே தெரிஞ்சிருமே அவங்களால அத பண்ண முடியாது. ஸோ ம். அன்டில் நீங்க 2 இயர்ஸ்க்கான ஸ்டஃப் இல்லாம உள்ள போகாதீங்க. அதுக்கான ஆ. ஸ்டஃப் இருக்கணும். அதுக்கான ஏன்னா உள்ள போனதுக்கப்புறம் எந்த வேலை குடுத்தாலும் உங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியணும். அதெல்லாம் டைம் எடுத்து தேவையான அளவுக்கு ரெடி ஆயிட்டு, அப்புறம் நீங்க வேலைக்கு போங்க. எப்பயுமே வேலை போய் சம்பளம் வாங்கணுன்றத விட 60 வயசு வரைக்கும் அந்த இடத்துல நின்னு நம்ம கிளியர் பண்ணிட்டு வரணும். ஸோ அதுக்கான என்ன ஸ்கில் வேணுமோ அது ரெடி ஆயிட்டு அப்புறம் போங்க. அப்படின்றது தான் என்னோடது. அண்ட் நீங்க எந்த ரீசனுமே இங்க சொல்லவே முடியாது. எனக்கு பிரேக் ஆயிடுச்சு, இத்தன வருஷம் ஆச்சு, அதாயிடுச்சு, இந்த டிகிரி எனக்கு கம்ப்யூட்டர் சயன்ஸ் பேக்ரவுண்ட் இல்ல. நீங்க என்ன ரீசன் சொன்னாலும் அதுல குறைஞ்சது 20, 30 பேர் வந்து வேலைக்கு போயிருக்காங்க. 2வது நீங்க இங்க தேவை மேத்ஸ் தாங்க. ஒரு பையன் எவ்வளோ நாள்ல வேலைக்கு போவான், அது நாங்க எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, இங்கிலீஷ் அண்ட் மேத்ஸ் இதோட காம்பினேஷன் தான். நீங்க இப்போ ஒரு பையன் வந்து ஜாயின் பண்றாரு. அவரோட நான் கேட்கறதுன்னா 10th மேத்ஸ் எவ்வளோன்னு கேட்பேன். 75, 80 சொல்றாரு. இங்கிலீஷ் மீடியமா இருக்கிறாரு அப்படின்னா, 6 to 8 மந்த்ஸ்க்குள்ள வேலைக்கு போயிடுவாரு. அதே இது 75 to 80க்கு மேல இருக்கிறாரு. இது தமிழ் மீடியம். பட் 80க்கு மேல இருக்கிறாருன்னா, இந்த 8 மந்த்ஸ் to 1 இயர்க்குள்ள அவர் வேலைக்கு போயிடுவாரு. மேக்ஸ் 50, 60 அந்த ரேஞ்சில இருக்காங்க. கம்யூனிகேஷனும் மாடரேட்டா தான் இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு 1 1/2லேருந்து 1 1/4 வருஷம் வேலைக்கு போறது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட்டு மீட்டிங்லயே நான் சொல்லிடுவேன், உங்களுக்கு இவ்ளோ டைம் ஆகும். அவ்ளோ டைம் உங்களால வெயிட் பண்ண முடியும்னா நீங்க பண்ணுங்க. இல்லன்னா பண்ணாதீங்க. ஏன்னா இது உங்களுக்கும் வேஸ்ட் ஆஃப் டைம், எனக்கும் வேஸ்ட் ஆஃப் டைம். ம். ஸோ எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் வந்துறக்கூடாது. அப்படின்றதுல சொல்லுவேன். இப்ப அந்த 1 1/2 வருஷம், 2 வருஷம் எப்படி கேரி பண்றது? அதுக்கு தான் இந்த பார்ட் டைம் ஆப்ஷன் சொல்றேன். மார்னிங் போங்க, 4, 5 ஹவர்ஸ் இருங்க. இத பண்ணிட்டீங்க. இப்போ தங்குறது, சாப்பிடுறது வீட்லேருந்து நீங்க வாங்க வேண்டியது ஸ்டேஜ்ல இருக்க மாட்டாங்க. இப்போ அவங்க ஒரு 1 வருஷம், 1 1/2 வருஷம் டைம் எடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4 பேரு, அவங்க 10த்ல 50% தான். ஆ எனக்கு என்ன ஷாக் ஆச்சு அப்படின்னா, பெரிய எம்என்சிஸ் எல்லாமே மினிமம் 60% இருக்கணும் அந்த இதெல்லாம் சொல்லுவாங்கன்ற மாரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இவரு இன்ஃபோசிஸ்லயும் வேலை பார்த்துட்டாரு. சிடிஎஸ்லயும் வேலை பார்த்துட்டாரு. ஸோ ஏன்னா முன்னாடி வந்து 2 வருஷம் ஆகுனா நான் மோஸ்ட்லி அத ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். வேணாம் அவங்களுக்கு டைம் கஷ்டமே அப்படின்னு. ஆனா இவர் இருந்து கிட்டத்தட்ட 3 பேர் ஒண்ணா இருந்தாங்க. 3 பேரும் அதே 50% தான். தமிழ் மீடியம் தான். இங்கிலீஷும் பேச மாட்டாங்க. மேத்ஸ் எல்லாம் ஓவரால் பெர்சன்டேஜ் 50 இருந்தது. கரெக்ட்டா 1 1/4 வருஷம் ஆச்சு. 1 1/4 வருஷம் ஸ்ட்ரெய்ட்டாவே சிடிஎஸ் போயிட்டாங்க. இவங்க மத்தவங்க மாரி ஒரு மீடியம் லெவல் கம்பெனி போய் அங்கருந்து எம்என்சிஸ் போல. ஸ்ட்ரெய்ட்டா 1.78 ஆனதுக்கப்புறம் டைரக்ட்டாவே எம்என்சிஸ் போயிட்டாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே யாரையும் வேணான்னு சொல்ல வேண்டாம். ஆனா இவ்வளோ டைம் ஆகுதுன்றத நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா அவங்க மென்டலி அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டாங்கன்னா, தே வில் ரெடி ஃபார் ஃபைட்ன்றது தான். ஸோ நம்ம வந்து ஜாயின் பண்ணப்பவே சொல்லிடலாம். இவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா தான். மேக்ஸ் 75, 80க்கு மேல இருந்தாங்கன்னா 6 to 8 மந்த்ஸ். இங்கிலீஷும் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா 6 to 8ல போயிடுவாங்க. தமிழ் மீடியமா இருக்கிறவங்க மேக்ஸ்ல ஆனா 80, 90க்கு மேல இருக்காங்க அப்படின்னா,
க்ளோஸ் டூ 1 இயர்ல வேலைக்கு போறாங்க. சூப்பர். ரொம்ப இப்போ ஒரு 50 பேர்ல ஒரு 30, 38 பேரு க்ளோஸ் டூ 1 இயர்க்குள்ள வேலைக்கு போயிடுவாங்க. ஒரு ஒரு 6, 8 பேர் தான் அந்த 1, 1.5 வரைக்கும் போகும். அந்த 1.5 இருக்கிறவங்கள எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, 10த் மேக்ஸ்ல ரொம்ப கம்மியா இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் நல்ல மார்க் வாங்கிட்டு கூட டிலேவா இல்ல. எல்லாருமே அந்த 10 பேர பார்த்தாலே சொல்லிடலாம், மேக்ஸ்ல இந்த இந்த ஸ்டேஜ்ல இருப்பாங்க அப்படின்ற மாரி அவங்களுக்கு டைம் எடுக்கு. பட் ஸ்டில் அவங்க செட்டில் ஆயிடுவாங்க. கொஞ்சம் டைம் இவங்க எல்லாரும் 1 இயர்ல போயிடுவாங்க. அவங்க 2 இயர்ஸ்ல வந்து ஆக போறாங்க. 1 வருஷம் டிஃபரன்ஸ் தான். பட் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாரும் ஒரு இடத்துல தான் இருக்க போறாங்க. அவ்வளோதான் அங்கே டிஃபரன்ஸ். சூப்பர் ஜி. ஃபேன்டாஸ்டிக். ஸோ அதான் இது இட்ஸ் நாட் ட்ரெய்னிங் அப்படிலாம் கிடையாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி நியூ டிஃப்ரெண்ட் மாடல். ஸோ இந்த மாடல் இஸ் ஒர்க்கிங் லாஸ்ட் 10 இயர்ஸா மாறன் ஜி சொல்றபடி இட்ஸ் ரியலி ஒர்க்கிங். அண்ட் இன்னொரு இது என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் பிசிக்கல் லொகேஷன்ல ஒரு மீட்டப் எடுக்கலாம் தமிழ் பூமியில போது அந்த லொகேஷன்ல தான் எடுத்தேன். தேங்க்ஸ் மாறன் ஜி. இந்த இதில உங்களுக்கு அதில தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ ஒரே ஒரு மீட்டப் இல்ல தான் ஜி. பண்ணியிருக்கோம் இதுவரைக்கும் தமிழ் பூமியில. அதுவும் அங்க தான் நடந்துச்சு. ஸோ தட்ஸ் ஒன்லி டைம். தேங்க் யூ ஜி. இல்ல என்ன இந்த மாரி ஒரு விஷயத்த நீங்க வெளியில கொண்டு வரணும். நான் கூட இவ்வளோ யோசிக்கல. பட் உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இத நான் ரொம்ப நாளா வெளியில பேசினதில்ல. இவ்வளோ தூரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதும் இல்ல. இல்ல நீங்க அத வெளியில வாங்க, வெளில கொண்டு வந்து இதெல்லாம் பேசுங்க, இத சொல்லுங்க. இது நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க தான் என்ன ரெடி பண்ணி இப்படி கூட்டு வந்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜி. அண்ட் 2வது அ இதெல்லாம் நம்மளோட கடமையா நான் நெனைக்கிறேன். ம். நம்ம யங்கர் ஜெனரேஷனுக்கு நம்ம பணம் குடுத்து உதவி பண்ணணும், இல்ல இது பண்ணணும் அதெல்லாம் இல்ல. அத தாண்டி நம்ம நெறைய எப்படி இப்ப நம்ம அ அ 100 பேரு இன்ஃபோசிஸ்ல, டிசிஎஸ்ல இருக்கோம்னா, அதுல 95 பேரு சின்ன கம்பெனில வேலை பார்த்தவங்க தானே இருக்கோம். ஒரு கண்டிப்பா. 5 பேர் தானே ஆன் கேம்பஸ்லேருந்து வந்தவங்க இருக்காங்க. ஸோ ம். அப்ப அந்த விஷயம் நம்மளுக்கு தெரியுது. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நம்மளுக்கு அடுத்து வர ஜெனரேஷனுக்கு நம்ம கேரி பண்றோம். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 12, 13 செட்டோட டிராவல் இருக்கு. ஸோ ம். 2011 செட்ல இருந்து 12, 13 எவ்ரி இயர் நியூ நியூ பசங்க அவங்கவங்களோட ஜெனரேஷன். இதுல என்னன்னா சர்ப்ரைசிங்கா என்ன நடக்கும்னா, அவங்க கிட்ட இருந்து நம்ம நெறைய கத்துக்கிற மாரி இருக்கும். அவங்க அந்த ட்ரெண்ட்ல வருவாங்க. ஏன்னா வெளியில போய் இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்றாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் நெறைய கேட்கறாங்க. அத வந்து நம்மகிட்ட சொல்லும்போது இல்ல, ஓகே இதுல இந்த மாரிலாம் வந்திருக்கா? இதெல்லாம் ஸோ நெறைய இடங்கள்ல ஃபர்ஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் தான் நம்ம அவங்கள கூட்டிட்டு போற மாரி இருக்கும். ஆஃப்டர் 6 ஆமா. மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து நமக்கு ரிவர்ஸ்ல வரும். இதெல்லாம் பண்ணலாம். இது இப்படி செய்யுங்க. இது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரொம்ப சர்ப்ரைசிங்கா லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு போல்ட் ஏஐன்னு ஒரு பையன் வந்து சொன்னான். நம்மளோட என்டையர் ஆர்க்கிடெக்சர் சும்மா டைப் பண்ணாலே வித் சோர்ஸ் கோடோட ப்ராஜெக்ட் இதோட கம்ப்ளீட்டா டவுன்லோட் ஆச்சு ஜி. ஸோ அந்த அளவுக்கு பசங்க வந்து பயங்கர அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, நம்ம அவங்க கிட்ட இருந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். மார்க்கெட்ல என்னெல்லாம் நல்ல இதுல இருக்கு. இப்ப நான் டாட் நெட் மட்டும் சொல்றேன்னா, டாட் நெட்ல இன்னைக்கு ட்ரெண்ட்ல என்ன இருக்குன்னு அவன் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிருது. ஸோ நம்ம சைட்லயும் நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான பெரிய ஒரு வாய்ப்பு. ஆப்பர்ச்சுனிட்டீஸாவும் இருக்கு. ஸோ பை த வே இது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. நமக்கு அடுத்து வர ஜெனரேஷன்ஸ எப்படி நம்ம கைட் பண்ண போறோம்ன்றது ஒண்ணு. பிளஸ் அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலான்றதும் 2 பக்கமும் போயிட்டு. கண்டிப்பா. ஸோ இதில 2மே இருக்கு. ஸோ இதில வந்து ஃப்ரெஷர்ஸ் நான் ஐடிலேருந்து வர்றவங்களுக்கு பண்ணலாம். இப்போ சப்போஸ் தமிழ் பூமியில எப்படி பார்த்தீங்கன்னா, தேர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்க. அவங்க ஏதாவது கான்ட்ரிபியூட் வாலண்டியரிங் பண்ணணும்னா எந்த மாரி பண்ணலாம் ஜி? அவங்கள கான்டாக்ட் பண்ணலாமா? இல்ல ப்ளீஸ், அவரு ப்ளீஸ். கண்டிப்பா, கண்டிப்பா. இங்க நெறைய இருக்கு ஜி வேல. வேல வந்து ஹெல்ப் நீங்க பண்ற இன்னும் மாரி 100 நெறைய பேர் இருக்கு. ம். 100 பேரு ம். நீங்க குடுத்தீங்கனாலும் 100 பேருக்கும் வேல இருக்கு. ஸோ அவ்ளோ விஷயங்கள் நம்ம இன்னும் லிஸ்ட் அவ்ளோ பெருசா இருக்கு. ஸோ யாருனாலும் இப்ப நம்ம எல்லாமே ஒண்ணா தான் பண்ணிட்டு இருக்கோம். ம். நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்ட அடுத்த இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றது இருக்கு. இப்ப எனக்கு எப்போ டேட்டா சயன்ஸோ, டெவாப்ஸ்னா நான் உங்ககிட்ட தான் வரேன். எஸ். நம்ம பசங்க எத்தன பேரு ட்ரெயின் ஆனாலும், அவங்களுக்கு நம்ம ம். லைவ் என்வைரன்மென்ட் குடுக்கணும். நம்மளால கிளையண்ட்ஸும் இருக்காங்க. இப்போ ம். வீட்ல இருந்து ம். பண்றது ஒரு பக்கம் இருக்குன்னா, கிளையண்ட்ஸுமே இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம இந்த மாடல்ல போயிரணும். நாங்க ஒண்ணு பண்ணி தரோம். அது உங்களுக்கு செட் ஆகுதா பாருங்க. செட் ஆனா அத நம்ம லைவ்க்கு கொண்டு போறோம். செட் ஆகலன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம அடுத்த கம்பெனி போயிற போறோம். நமக்கு தேவை ஒரு கிளையண்ட். நம்ம ஒரு கம்பெனில போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது, ம். அவங்களோட ஃபர்ஸ்ட் கேள்வி யார் உங்க கிளையண்ட்ன்னு தான் இருக்கும். ஸோ அந்த கிளையண்ட் சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுல அங்க போய் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணி குடுத்தோம்னு சொல்றதுக்கு ஒரு இடம் வேணும். இந்த 2 தான் நமக்கு தேவை. அந்த இடங்கள்ல என்னால எல்லா இடத்துலயுமே நான் சப்போர்ட் பண்ண முடியும். எத்தன பேர் வந்தாலும் வேலை இருக்கு. கண்டிப்பா. சூப்பர் ஜி. ம். தேங்க்ஸ் அ லாட். அண்ட் நான் ஒரு நம்பர் ம். ஷேர் பண்ணியிருக்கேன். மேடனோட நம்பர் சாட்ல போட்டிருக்கேன். நீங்க இது YouTubeல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நான் அதில புட் இட் இன் தி டிஸ்கிரிப்ஷன். அப்படி இல்லனாலும் நீங்க தமிழ் பூமியோட நம்பர கான்டாக்ட் பண்ணீங்கனாலும், வி வில் பி ஏபிள் டூ ரீடைரக்ட். ஸோ யா. பேசிக்கலி இது ஒரு நல்ல இது. அதான் ஜி நீங்க சொன்னது தான். இதோட பவர் வந்து உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் ஸ்டில் இது எத்தன பேருக்கு இது தேவையா இருக்காங்க? எவ்வளோ ஒரு இதில இருக்காங்கன்றது உங்களுக்கு எக்ஸாக்ட்லி தெரிஞ்சிருக்கும் டெஃபினட்டா. இல்லன்னா இப்படி ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க.
ஸோ அதனால தான் நான் இந்த இது கண்டிப்பாக நம்ம வெளியில் சொல்லணும் அப்படின்றது சொல்லணும். அண்ட் விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் ஆர் அவைலபிள். எஸ் டெஃபினெட்லி அவைலபிள். நீங்கள் மாறன் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயும் இந்த மாடல் ஒர்க் ஆகுது. ஸோ யூ கேன் ஒர்க் ஆன் திஸ். ஸோ எஸ் அதான் இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இருந்திருக்கு, ஆல்ரெடி ப்ரூவன். இட்ஸ் அ ப்ரூவன் மெத்தடாலஜி. ஒன்லி ப்ரொவைடட் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். நான் ஒர்க் பண்ண மாட்டேங்க ஜாலியாக இருக்கணும்னா நோ, அது ஒர்க் ஆகாது. ஜஸ்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகே நான் டைம் எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணால் எனக்கு வேலை கிடைக்குமா, என்னால் முன்னேற முடியுமானா டெஃபினட்டாக ஒரு கை தூக்கி விடுறதுக்கு ஒரு கம்பெனியே இருக்குது. ஸோ அதை தான் மாறன் பண்ணிட்டு இருக்காரு. மாறன் மட்டும் கிடையாது, தெர் இஸ் a டீம் ஆக்சுவலி. அண்ட் அந்த டீமில் லைக் ஒன்று மேனேஜ்மெண்ட் லெவல் டீம் மாறன், அண்ட் தென் ஐ திங்க் கார்த்திக் ஜின்னு நினைக்கிறேன், கரெக்டாக ஜி அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க பேர் மறந்துட்டேன். இல்ல இப்ப அவங்கலாம் வேலை வாங்கிட்டு போயிட்டாங்க ஓ ஜி. வேலை ஓகே, இப்போ மாறன் மட்டும் ஆமா. தான் இருக்காரு. இங்க பட் ஸ்டில் இங்க எல்லாருமே அது ஒரு 1 இயர், 2 இயர் வரைக்கும் தான் அந்த டிராவல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லா அதுக்கப்புறம் எம்என்சிஸ் போயிடுறேன். போயிடுவாங்க. ஓ சூப்பர். ஸோ இப்போ முனீஷ்ன்னு ஒருத்தர் அவர் தான் ஓ ஹேண்டில் பண்றாரு. ஸோ சூப்பர் ஜி. அண்ட் எஸ் உங்களுக்கு அங்கே போனீங்கன்னா ஒரு டீம் என்விரான்மெண்ட்டும் கிடைக்கும். ஸோ அதுதான் மெயின். நீங்கள் வந்து இங்கே நீங்கள் தனியாக ஒர்க் பண்ணிட்டு படிச்சிருந்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல வெக்ஸ் ஆயிருவீங்க, மோட்டிவேஷன் போகும், டைம் கொடுக்க முடியாது, நாளைக்கு பார்த்துக்கலாமோ, இன்னைக்கு புது பணம் வருது போகலாமோ. பட் அங்கே வந்து போனீங்கன்னா ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட்டு, ஒரு டீம் இருக்கும். அந்த டீமே ஒரு நல்ல ஒரு வைபாக இருக்கும். நான் போயிருந்த போது அங்கே பார்த்த போது என்னென்னா அவங்க ஜஸ்ட் இது லிட்டரலி ஒரு கம்பெனி மாதிரி சாட்டர்டே சண்டேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஜாலியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில் லைக் என்ன சொல்கிறது, ஒரு சூப்பர் ஆஃபீஸ் அட்மாஸ்பியரே இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு சப்போர்ட் உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் பண்ணல. பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி சொல்லுங்கள், அவங்களையும் நம்ம இப்போ கொண்டு வரலாம். ஸோ எஸ் கான்டாக்ட் மாறன் அண்ட் எஸ் வி வில் டெஃபினெட்லி யூ வில் பி ஏபிள் டு ஸ்விட்ச், ஒரு ஹோப் கிடைக்கும். ஸோ தேங்க்ஸ் மாறன் ஜி, தேங்க்ஸ் அலாட் ஃபார் உங்கள் டைம் கொடுத்து நீங்கள் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. ஸோ தேங்க்ஸ் ஆடியன்ஸ் ஃபார் ஜாயினிங் ஆல்சோ. சரி சார் ஒரு டவுட் தேங்க் சார் கேட்கலாம். சொல்லுங்கள் பிரபு. கேளுங்க. சார் மாறன் சார், நீங்கள் சொன்னீங்களே இப்போ போய் ஜாயின் பண்ணிட்டு கிளைண்ட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறப்ப தான் வந்து சேலரி பிஎஃப்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. சப்போஸ் நான் கிளைண்ட் ப்ராஜெக்டில் 1 இயர் அங்கே ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். கிளைண்ட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணேன்னா அந்த 1 இயருக்கும் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு பிஎஃப் எதுவுமே கொடுப்பீங்களா எப்படி சார்? ஆமா. எல்லாமே இருக்கும். நம்ம அப்படிதான் பண்றோம். இப்ப இதுல 2 விஷயம் இருக்கு. நம்ம கிளையன்ட் டைரக்ட்டா நம்மள எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்களான்னா, அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்காது. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவோம்னா, கிளையன்ட் கிட்ட போய் ஒரு அப்ரோச் பண்ணுவோம். ஸோ இப்ப நம்ம இப்ப வந்து இது ஒரு பிக் டேட்டா செட்டப் இருக்கு. நீங்க இப்ப லேர்னிங் வந்து டெவாப்ஸோ இல்ல பிக் டேட்டாவோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, சார் பிக் டேட்டால நாங்க இந்த மாரி ஒரு சிஸ்டம் உங்களுக்கு பண்ணி தரோம். ஸோ அதுக்கு எங்களுக்கு உங்க ப்ரெமிசஸ் எங்களுக்கு குடுங்க. நாங்க இந்த டெவலப்மெண்ட் பண்ணி உங்களுக்கு டெமோ காமிக்கிறோம்னு சொல்லி நம்ம அங்க போறோம். போய் இத உட்காந்து டெவலப் பண்றது தான் நம்ம வேலை. இப்ப இத டெவலப் பண்ணி அவங்களுக்கு காமிச்சு அவங்க புடிச்சிருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நம்ம அத அப்படியே டெப்ளாய்மென்ட் பண்ணி அவங்களுக்கு லைவ்ல மூவ் பண்ணி குடுத்துட்டு, இப்போ அதுக்கான இப்ப அதுக்கு ஒரு ரிசோர்ஸ் தேவைல்ல. இப்ப அத ரெகுலரா மெயின்டெயின் பண்ணணும். அத ரெகுலரா சப்போர்ட் பண்ணணும்ன்றதுக்கு ஒரு ரிசோர்ஸ் தேவை. அத யாரு பண்ணாங்களோ அவங்களே அவங்க வேலைக்கு எடுத்துக்க போறாங்க. அப்போ இருந்து உங்களுக்கு சேலரி ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். நான் அப்ப ஆனா அந்த அது இப்ப இன்கேஸ் நான் ஒரு ப்ராடக்ட் பண்றேன். அத வந்து நான் டெமோ காமிக்கிறேன். அந்த டெமோ காமிக்கிறப்போ, அது அவங்களுக்கு அவ்வளவா சாட்டிஸ்ஃபைடா இல்ல மேபி அவங்க அத மூவ் பண்ணலன்னா என்ன ஆகுது அப்டின்னா, நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸ போட்டு தான் வேற கம்பெனில நம்ம வேல தேடுப்போம். இப்ப நம்ம ஏதாவது ஒரு கம்பெனில போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கும்? உங்க கிளையன்ட் என்ன? நீங்க என்ன ப்ராடக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு தான் கேட்பாங்க. ஸோ நம்மளுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு ஒரு கிளையன்ட் கிடைச்சிருச்சு. அந்த கிளையன்ட்க்கு இந்த ப்ராடக்ட் தான் நம்ம பண்ணி குடுத்துருக்கோம். இத தான் நம்ம அடுத்த கம்பெனிஸ்ல இன்டர்வியூஸ்ல அட்டெண்ட் பண்ணும்போது நம்ம சொல்ல போறோம். ஸோ அவங்களுக்கு என்ன கன்வே ஆகுது? ஓகே. இவங்க ஆல்ரெடி ஒரு கிளையன்ட்க்காக ஒர்க் பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இவங்கள நம்பி எடுக்கலாம். அப்படின்ற தாட் அவங்களுக்கு மாறிடும். ஸோ நம்ம வந்து இன்டர்வியூல படிச்சிருக்கோம்னு நம்ம பேசவே கூடாது. நம்ம பேசுறது பூரா இந்த கம்பெனிக்காக இந்த ப்ராடக்ட் நாங்க பண்ணி குடுத்துருக்கோம். அவ்வளோதான். நீங்க அந்த ப்ராடக்ட்ட பத்தியே ஃபுல்லா பேச ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன கன்வே ஆயிடும், ஓகே இவங்கலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தேவை நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? இல்லையா? இவ்வளோதான் அவங்களோட இந்த இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல உங்கள இன்டர்வியூ பண்றவரோட தாட் எல்லாமே என்ன இருக்கும்னா, இவங்க உண்மையிலேயே வேலை பார்த்துருக்காங்களா? இல்லையான்றது தான் இருக்கும். நம்ம அந்த இடத்துல கரெக்ட்டா ஸ்ட்ராங்கா செய்ய வேண்டியது, எஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட கிளையன்ட் இவங்க. நீங்க கிளையன்ட்ட சொல்லிட்டாலே ஆல்மோஸ்ட் முடிஞ்சுச்சு. அவன் கிளையண்ட்ட பார்த்துட்டாலே, ஓகே இவங்க தான் கிளையன்ட். இவங்களுக்காக அத பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டாலே, ஓகே நீங்க வேலை செஞ்சிருக்கீங்கன்றது அவங்களுக்கு கன்வே ஆயிடும். அப்போ அவன் உங்கள வேலைக்கு எடுத்துக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் ரொம்ப ஹை. ஸோ அத தான் நாங்க எல்லாரையுமே பண்ண வைக்கிறோம். ஓகே சார், தேங்க்ஸ். நீங்க இனிஷியலா ஒரு 2, 3 மந்த்ஸ் இங்கேயே இருந்து பண்ணிட்டு, டெவலப் பண்ணிட்டு, அப்புறம் கிளையன்ட் பிளேஸ் போறனாலும் போலாம். உங்களோட விருப்பம். உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டா இருக்கோ, அதுக்கு ஏத்த மாரி நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்றேன். ஸோ விஜய் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. டெவலப்பர், ம். டெஸ்டர், ஆல் டெக்னிக்கல் ஜாப் சார், ஃப்ரெஷர்ஸ் ஓகே, இன்டர்ன்ஷிப் ஓகே சார். எஸ் ஃப்ரெஷர்ஸ் ம். டெஃபினெட்லி ஓகே. எஸ் ரஜினி, நீங்க இதுக்கு ஆன்சர் எதாவது பண்ணுங்க. எல்லாருமே வரலாம். டெவலப்பரா, டெஸ்டரா,
எனி டெக்னிக்கல் இப்போ எண்ட் டு எண்ட் இங்கே இருக்குது. நீங்கள் டேட்டா சயின்ஸ் டெவாப்ஸ்னா வி ஆர் ஜாயினிங் வித் தமிழ் பூமியோட தான் நாங்கள் ஜாயினில் இருக்கோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அங்கே கோர்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான லைவ் ப்ராஜெக்ட்ஸ் லைவுக்கான ஸ்டஃப் எல்லாமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம். அண்ட் நார்மலாக நாங்கள் பண்ணுறது வந்து ஆங்குலர், ரியாக்ட், .NET, ஜாவா, பைத்தான், நோட், இது எல்லாமே ரெகுலர் மாடர்ன் டெவலப்மெண்ட் எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் டெஸ்டராக வர்றீங்க, டெஸ்டராக விரும்புகிறீங்க அப்படின்னா இங்கே ஆல்ரெடி டெவலப்மெண்ட் டீம் ஒர்க் பண்ணுறதுக்கான டெஸ்டிங் கேசஸ் எல்லாம் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ஆல்ரெடி ஒரு கிளைண்ட்டுக்கு தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் நீங்கள் யார் கிளைண்ட்டு, யார் ப்ராஜெக்ட் எல்லாமே நீங்கள் சொல்லிக்கலாம். அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். சூப்பர் ஜி. அண்ட் சரவணன் கேட்டிருக்காரு, கெட் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ் சரவணன், கண்டிப்பாக உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும். மாறன் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் யூ வில் கெட் இட். இந்த ப்ராஜெக்ட் இமீடியட்லி நீங்கள் ப்ராஜெக்டில் இருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஷேடோவாக போடுவாங்க, அப்படியே ஷேடோவாக ஒர்க் பண்ணிவிட்டு தென் இமீடியட்லி உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே உங்களுக்கே விஷயம் தெரிஞ்சிருச்சு, உங்களால் பண்ண முடியுன்ற போது நியூ ப்ராஜெக்ட், நியூ கிளைண்ட்ஸ் உங்களுக்கே வர ஆரம்பிக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் ப்ராசஸ் ஒர்க்ஸ். கண்டிப்பாக ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே மேஜர் பாயிண்ட்டு. ஸோ அதை வச்சு உங்களால் வேலைக்கு போக முடியும் 2 இயர்ஸில். மரஜி, இப்போ அஷ்யூர் AWS கூட இருக்கு, இப்போ ஓப்பனிங் இருக்கு அவங்க இதில். இல்லை நீங்கள் எதுனாலும் பண்ணலாம். அதான் AWS-ம் பண்ணலாம், DevOps-ம். சாரி மரஞ்சி, நீங்கள் சொல்லுங்கள். அது கரெக்டு தான். இந்த மாடல் வந்துட்டு இவங்க கிட்ட வேலை இருக்கா இல்லையான்றதே கிடையாது. ஸோ இந்த மாடல் வந்து இட் வில் சப்போர்ட், நீங்கள் என்ன டெக்னாலஜி பண்ணீங்கனாலும் அதை சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து அஷ்யூர் நீங்கள் அஷ்யூர் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க மணிகண்டன், நீங்கள் வரீங்க இங்கே அஷ்யூரில் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட், நீங்களே ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுவீங்க. நீங்கள் உட்காந்து டெவலப் பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு 6 months 5 months நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க. அதுக்கு இருக்கிற கான்டாக்ட்ஸ் இருக்காங்களா, அவங்க கிட்ட இருந்து இன்புட்ஸ் வாங்கி என்ன மாதிரி ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணலான்றது உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். நீங்கள் உட்காந்து டெவலப் பண்ணிட்டே இருப்பீங்க. சப்போஸ் இவங்க கிட்ட இப்போ கிளைண்ட் இல்லைனாலும், மாறன் கிட்ட கிளைண்ட் இல்லைனாலும், அந்த 6 monthsல அதுக்கு ஓகே இப்போ நமக்கு அஷ்யூருக்கு ஒரு ஆள் இருக்காங்க, இதுக்கு கிளைண்ட்ஸ் வேணும், ப்ராஜெக்ட் வேணும்ன்றது அவங்க இருக்கிற நெட்வொர்க்ல சர்ச் பண்ணுவாங்க. நெட்வொர்க் வந்து வாஸ்டா இருக்கு 1 year 10 yearsல. ஸோ டெஃபினெட்லி அதில் யூ வில் கெட் இட். ஸோ இதுதான் ப்ராசஸ். நீங்கள் இந்த டெக்னாலஜின்றதுல போகாதீங்க, என்ன டெக்னாலஜினாலும் வாங்க, இட் வில் ஒர்க் அவுட் பிகாஸ் ப்ராசஸ் சிம்பிள். புரியுதா மணிகண்டன்? கரெக்ட். ஸோ அதே தான். இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன், இப்போ நீங்கள் டெவாப்ஸ் வந்து வர்றீங்க, நீங்கள் அஷ்யூர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, எங்களோட கிளைண்ட் ப்ராஜெக்ட் இப்போ எல்லாமே மேனுவலாக டெப்ளாய் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி சினாரியோ இருக்கும்போது நான் உங்ககிட்ட என்ன சொல்லுவேன்னா, எனக்கு அஷ்யூரில் CI/CD பைப்லைன் கொடுங்க, எனக்கு அங்கே சர்வர் பர்ச்சேஸ் பண்ணுறது, அந்த சர்வரில் டெப்ளாய் பண்ணுறது, அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும். ஸோ நான் ஒரு கிட்டில் புஷ் பண்ணால் எனக்கு என்டையர் செட்டப்பும் ஆட்டோ டெப்ளாய் ஆகணும். இந்த ஒர்க்கு தான் உங்ககிட்ட கொடுப்போம். ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு இது எல்லாமே தெரியுமானா தெரியாது. நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஹவு டு கிரியேட் ஒரு CI/CD பைப்லைன் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு சர்வர் எப்படி நம்ம டெப்ளாய் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, அதை எப்படி ஆட்டோமேட்டடாக பண்ணுறது. இதுதான் அந்த 6 months 8 monthsோட ஜர்னி. இப்போ இது எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1 or 2 monthsல இது கம்ப்ளீட் செட்டப் எனக்கு பண்ணி கொடுத்துருவீங்க. ஸோ நான் ஆஃபீஸில் என்ன மாற்றுவேன் அப்படின்னா, கோயிங் ஃபார்வர்ட் யாரும் மேனுவலாக டெப்ளாய் பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டு செட்டப் கம்ப்ளீட் அஷ்யூர்ட் CI பைப்லைன், அந்த செட்டப் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்டப் அது ரிலேட்டட் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு ரீடைரக்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் டெவலப்பர்ஸோட கோஆர்டினேட் பண்ண வேண்டியிருக்கும். டெவலப்பர்ஸ் இப்போ அவங்க .NETக்கு டிஃப்ரெண்ட் செட்டப் இருக்கலாம், ஆங்குலர் ரியாக்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் செட்டப் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த டீமோட பேச வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுங்க, இதுக்கு இந்த மாதிரி வேணும், இது மாதிரி. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் சொல்லி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் நீங்கள் எங்ககிட்ட சொல்லுவீங்க. நான் இது ஆறுமுகம்கிட்ட கேட்பேன். ஸோ அசூரில் யாராவது இந்த செட்டப்பில் இருக்காங்களா, இது யாராவது சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்பேன். ஸோ இப்போ அவங்க சைட்லேருந்து ஒருத்தவங்க 2 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அதை லைவ் என்னன்னா நீங்கள் என்னவா வர்றீங்களோ அதை நீங்கள் லைவ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே கிட்டத்தட்ட ஒரு 6 ப்ராஜெக்ட் இருக்குது, ரன்னிங்கில் இருக்குது. 6 ப்ராஜெக்ட்டும் இப்போ மேனுவலாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டெப்ளாய் பண்ணுறது AWSல பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வர்றீங்க அசூரில் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நாங்கள் ஒரு சர்வரை அசூரில் வாங்குவோம். ஸோ அசூரில் வாங்கி நீங்கள் அங்கே செட்டப் பண்ணி அங்கே ஆட்டோ டெப்ளாய் பண்ணுங்க அப்படின்றது உங்களுக்கு ஒர்க் கொடுத்துரும். நீங்கள் எப்போ ஆட்டோ டெப்ளாய் பண்ணி முடிக்கிறீங்களோ இப்போ நீங்கள் ரெடி ஃபார் எனி கம்பெனி. ஏன்னா நீங்கள் எங்கே போனீங்கனாலும் இந்த செட்டப் தான் இருக்க போகுது இல்லையா? ஸோ நீங்கள் தான் பைப்லைன்ஸ் கிரியேட் பண்ணணும், சர்வர் கிரியேஷன், அதுக்கான ஸ்கிரிப்ட், அதுக்கான ஆட்டோமேஷன். நீங்கள் அங்கேயும் போய் டெவலப்பர்ஸோட பேச வேண்டிய, ஆங்குலர்னா என்ன மாதிரியான ஸ்கிரிப்ட், இல்லை .NETனா என்ன மாதிரி பண்ணணும், இது எல்லாமே நீங்கள் அங்கே MNCஸில் பண்ணாலும் இது தான் பண்ண போகிறீங்க. அதையே தான் இங்கேயும் பண்ண சொல்கிறோம் நாங்கள். சூப்பர். கிளியருங்களா? எஸ். ஒன்னொன்னு, இது உங்களுக்கு காம்ப்ளெக்ஸா இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் ஃபர்கெட் இட், டோன்ட் வரி. இதை பற்றி ரொம்ப யோசிக்கங்க. ஏன்னா இட் மைட் பி காம்ப்ளெக்ஸ் ஃபார் ஃப்ரெஷரா இருக்கீங்க. நீங்க அதை ஜஸ்ட் உங்க இதில் ஒர்க் பண்ணுங்க.
எவ்ரிதிங் எல்ஸ் வில் பி டேக்கன் கேர் பை த கம்பெனி. ஸோ நீங்க அதை அவ்வளவுதான். மறந்துடுங்க. உங்களுக்கு எனக்கு இது ஒர்க் பண்ணுங்க, சொல்லி கொடுங்க, ஜஸ்ட் மாரண்ட் வந்து கேளுங்க, ஹி வில் ஹெல்ப் யூ அவுட். இது சிம்பிளா முடிஞ்சிடும். ஏன்னா பேக் எண்ட்ல என்ன நடக்குன்றது இட்ஸ் ஒரு நெட்வொர்க் இருக்கு, எவ்ரிதிங் இஸ் தேர். ஸோ அது உங்களுக்கு எல்லாருமே நமக்கு தெரியணும்னா இனிஷியலா கொஞ்சம் இட் மேட் பி ஓவர்வெல்மிங், பயப்பட வாய்ப்பு இருக்கு. பட் டோன்ட் வரி, அப்படி தேவையில்லை. இது வந்து நம்மளோட 6 மந்த்ஸ் டார்கெட். ஸோ நம்ம வந்து உங்களுக்கு எனக்கு எப்படி அசூரில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னே தெரியாதுன்னா அங்கேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு ஹவு டு கிரியேட்னு ஆரம்பிப்போம். ஓகே, இப்படி கிரியேட் பண்ணிட்டோமா, ரைட், அடுத்து என்ன பண்ணணும், ஓகே, இது ஒரு பைப்லைன்னா என்ன, அதை உட்காந்து படிக்க. இப்போ நீங்கள் படிக்கிறது பூராமே ஓகே, நம்மளுக்கு என்ன வேணுன்றது உங்ககிட்ட லிஸ்ட்டாக கொடுத்துட போகிறோம். அதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, இந்த ஏரியா இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் செய்யலாம் அப்படின்றது ஒன்று ஒன்றா டெய்லி அதை லைவாக நீங்கள் படித்ததை பூரா லைவாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம எல்லாரும் ஜாபுக்கு போயிடலாம். அவ்வளோதான். ஸோ அந்த லைவ் சப்போஸ் நீங்க ப்ராசஸ்க்கு நான் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருவேன். இப்போ உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வேணும், ஒரு கிளைண்ட் வேணும் இல்லையா, அந்த ரெண்டுத்தையும் நான் கொடுத்துருவேன். ஸோ நம்ம டெப்ளாய் பண்ண போகிறோம்னா யாரை வச்சு எந்த அப்ளிகேஷனை பண்ண போகிறோம், யாருக்காக பண்ண போகிறோன்ற 2 கேள்வி இருக்கு இல்லையா, அந்த 2 கேள்விக்கு பதில் நான் கொடுத்துருவேன். ஸோ இந்த அப்ளிகேஷனை தான் நம்ம டெப்ளாய் பண்ண போகிறோம், இவங்க தான் நம்மளோட கிளைண்ட்ஸு, இவங்களுக்கு தான் நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஹோஸ்ட் பண்ணி கொடுக்க போகிறோன்றத அதை நான் கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா பண்ண அந்த முடிஞ்சதுன்னா இன்றைக்கே பண்ணிட்டு போகிறீங்க, பண்ண முடியலன்னா 6 மாதம் எடுத்துக்கோங்க, 8 மாதம் எடுத்துக்கோங்க, 1 இயர் எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் அது மேனுவலாக டெப்ளாய் பண்ணுறதுல எந்த இஷ்யூஸும் இங்கே கிடையாது. ஸோ நம்ம என்னைக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோமோ அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து இந்த ப்ராசஸ்க்கு நம்ம மாற்றி விட்டுக்க வேண்டியதான். அண்ட் எஸ் மாறன், இன்னொன்று ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் நான் ஐடியில் இருக்கீங்க, ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன டெக்னாலஜினே தெரியாது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா டோன்ட் வரி, கம் இந்த டெக்னாலஜி படித்தா கரெக்டாக இருக்குன்றது எங்கே ஓப்பனிங் இருக்கோ அதுக்கு நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ அதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்கலாம் மாறன். எஸ், கண்டிப்பாக. இங்கே நம்ம யாருமே டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் பிரிக்கிறது இல்லை. மேக்ஸ் 10th மேக்ஸ் அவ்வளோதான். அவங்க 75 18ட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் என்ன படிக்கணுமோ என்ன விருப்பப்படுறீங்களோ அதுக்குள்ளே உள்ளதுக்கு போட்டுருவோம், அவ்வளோதான். அவங்க ஒரு 6 8 நம்ம எவ்வளோ ஜீரோவாக இருந்தாலும் இதை பற்றின சுத்தமாக ஐடியா இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் கண்டினியூஸாக 6லேருந்து 8 மாதம் அதுலேயே வேலை செய்யும்போது யூ வில் பிகம் எக்ஸ்பர்ட். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். நம்மளுக்கு இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கணும், இவ்வளோ தெரிஞ்சிருக்கணும், எதுவுமே கிடையாது. கொஞ்சம் மேக்ஸ் நல்லா மார்க் எடுக்கிறவங்க, அதை நான் ஏன் 10th கேட்குறேன்னா, ஒருத்தவங்களோட என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களோட ஃபுல் கெப்பாசிட்டி அந்த 10th அது இருக்கும். ஸோ அந்த 10th நம்ம மனப்பாடம் பண்ணாமல் செய்கிற விஷயம் மேக்ஸு. ஸோ அதில் அவங்களோட ஃபுல் கெப்பாசிட்டி தெரிஞ்சிருது அப்படின்றத வச்சு தான் நான் மோஸ்ட்லி யோசிப்பேன். ஸோ மேக்ஸில் கொஞ்சம் நல்லா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஈஸியாக பண்ணிடலாம். அப்போ மேக்ஸ் கம்மியாக இருந்தால் பண்ண முடியாதா? இல்லை, டைம் மிக்ஸாக இவங்க ஒரு 4-5 மாதத்தில் பண்ணுறது உங்களுக்கு ஒரு 1 இயர் வரைக்கும் எடுக்கலாம். நீங்கள் 1 இயருக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அவ்வளோதான். கரெக்டாக சொன்னீங்க. இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கு, காவ்யா செல்வராஜ் அவங்க கேட்டிருக்காங்க. ஐ நீட் டு டூ டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் when I'm doing in Kaggle, I'm not getting confidence. Can I do real time projects in your company work from home? அப்சல்யூட்லி, ப்ளீஸ் நீங்கள் வரலாம், பண்ணலாம். உங்களால் என்னென்ன பண்ண முடியும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். இங்கே எல்லாமே பண்ணிட்டோம், நாங்கள் ஆல்ரெடியும் நிறையா பண்ணியிருக்கோம். அந்த இடங்கள் எல்லாமே இவர் ஆறுமுகம் தான் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு பிக் டேட்டா சைடில். நீங்கள் இப்போ டேட்டா சயின்ஸ் இம்ப்ளிமெண்டேஷனும் நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ எங்கேனாலும் நீங்கள் எதில் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுங்கள், அதில் நாங்கள் ஒர்க் கிரியேட் பண்ணி நாங்கள் தரோம். சூப்பர் சூப்பர். ஸோ எஸ், டேட்டாலாம் 30 வருஷ டேட்டா இருக்குது. கிட்டத்தட்ட அதோட டேட்டா மட்டுமே 30 crores மேலே இருக்குது. நீங்கள் அவ்வளோ டேட்டாஸ் எங்ககிட்ட இருக்குது, கிளைண்ட்ஸ் டேட்டா இருக்குது, இது இருக்குது. பட் நம்ம வெளியிலேருந்து அக்சஸ் பண்ண முடியாது. அது நம்ம டெமோ பண்ணுறது நம்ம எங்கேருந்து வேணாலும் பண்ணிக்கலாம். பட் நம்ம லைவில் பண்ணணும், ஒரு கிளைண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட டேட்டா வச்சு நம்ம பண்ணி கொடுக்கணுன்றப்போ மட்டும் அந்த பர்டிகுலர் பீரியட் மட்டும் சொல்லுங்கள், நம்ம கிளைண்ட்ஸோட போய் ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே பண்ணி கொடுத்துட்டு வெளில வந்துடும். சப்போஸ் அவங்க அது பிடிச்சி அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா நீங்கள் அங்கேயே கூட ஜாயின் பண்ணால் பண்ணிடலாம். சூப்பர் சூப்பர். எஸ், ஸோ தேங்க்ஸ் மாரன்ஜி. நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் இதில் ஓகே இது பற்றி எக்ஸ்டர்னல் டீட்டெயில்ஸ் வேணால் உங்களுக்கு நாங்கள் ஆல்ரெடி நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை தமிழ் கான்டாக்ட் பண்ணுங்கள், வில் பி ஏபிள் டு பிரிட்ஜ் அவுட். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வெளில கொண்டு வரணும், எல்லாருக்கும் சொல்லணும்னு தான் எங்களோட இன்டென்ஷன். ஸோ தேங்க்ஸ் மாறன், தேங்க்ஸ் எவ்ரிபடி ஃபார் ஜாயினிங். எல்லாருமே நீங்கள் இருந்தீங்க. நீங்களும் ஜஸ்ட் ஷேர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு. ஸோ தட் மெயினாக யாருன்னா ஃப்ரெஷர்ஸ் அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு தான் இது போய் சேரணும். ஏன்னா அவங்களோட லைஃபே இட் வில் சேஞ்ச். ஏன்னா இந்த மாதிரி இது இல்லவே இல்லை. அண்ட் ஆல்சோ நீங்கள் வெளியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா யூ மே ஹாவ் டு பே எ லாட் ஜஸ்ட் லேர்ன் பண்ணுறதுக்கு. ட்ரைனிங் சென்டர் இன்க்ளூடிங் தமிழ் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், நீங்கள் வரணும்னா யூ மே ஹாவ் டு பே. ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது. பட் ஸ்டில் யூ ஹாவ் டு பே. படிச்சுட்டு நீங்கள் பண்ணுறது மாதிரி வரும், அந்த மாதிரி வரும். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் லைக் தட். இது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடல். ஸோ ஜஸ்ட் ஒரு 5,000 நீங்கள் இனிஷியலாக, அதுவும் வந்து 5,000 எதுக்கு வாங்குறாங்கன்னா ஒரு கமிட்மெண்ட் வேணும். ஏன்னா நம்ம வந்து ஓகேங்க நான் வரேங்க, இன்னைக்கு வருவோம், நாளைக்கு வரமாட்டோம், அப்படி ஒர்க் அவுட் ஆகக்கூடாது இல்லை. அதுக்காக தான் அந்த மணியை வழியை
அது மணியாண்டும் லைக் எக்ஸ்டர்னலாக ஃபீஸுக்காக வாங்குறதில்ல. ஸோ இதோட மாடலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஷேர் பண்ணுங்க ஸோ தட் இட் வில் ரீச் அதர் பீப்புள்ஸ் ஆல்சோ. ஸ்டூடெண்ட்ஸ் நீட் தேவையானவங்களுக்கு இருக்கும். நான் இதை வில் அப்லோட் இன் யூடியூப். ஸோ தேங்க்ஸ் அலாட் எவ்ரி ஒன். ஸோ நெக்ஸ்ட் இதில் கண்டுபிடிக்கலாம். ஸோ மறந்து நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸை ஒரு தடவை கூட்டுவாங்க ஜி. ஒரு 5-6 பேர் கூட்டுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் 5 பேர்ல 500 பேர் இருக்காங்க ஜி. குரூப்ல இருக்காங்க. நீங்க சொல்லுங்க. 500 பேர்ல ஒரு 5 பேர் கூட்டுவாங்க போதும். 500 பேர் பேசினா நமக்கு ஒரு நாள் ஃபுல்லா பேசிட்டு இருக்கணும். ஒரு 5-6 பேர் கண்டிப்பா கூட்டுவாங்க, நம்ம பேசுவோம். பண்ணலாம். கண்டிப்பா. கண்டிப்பா. ஷியோர் ஜி. Thank தேங்க்யூ. you. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நீங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கண்டிப்பா அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு போங்க. ஏன்னா நிறைய பேர் ஜாப்லெஸ் இல்லாம அவங்க கனவு ரீச் ஆகுறது ஏதோ ரொம்ப கஷ்டம், முடியாத லெவல்ல இருக்கு. அப்படிலாம் இல்லை, ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக நம்மளால ரீச் பண்ண முடியும். அது நம்ம சீனியர்ஸ்க்கு தெரியுது. இந்த நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் நம்ம கொண்டு போகணும். அவங்கள கொஞ்சம் கைட் பண்ணிட்டாலே எல்லாரையும் நம்மளால முடிஞ்ச நிறைய பேரை சேவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனையும் ஏதாவது கண்டிப்பாக பண்ணுங்க. வி ஆர் ஆல் ஹியர். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருந்து நமக்கும் தேவையானதை எடுத்துக்கிறோம். ப்ளஸ் அடுத்த ஜென்ரேஷனையும் நம்மளால் முடிஞ்சதை கொடுக்குறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் த பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஆறுமுகம். இந்த 15 வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைம் நான் வெளில வந்து பேசியிருக்கேன். இது வரைக்கும் நான் வெளில பேசினதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா. ஸோ அந்த இதை நீங்கள் பிரேக் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஸோ ஐ திங்க் கோயிங் ஃபார்வர்ட் ஐ ட்ரை டு கம். ஏன்னா இது ஒரு பெரிய நிறைய நல்ல பேசணும் நீங்க. இல்ல டெஃபினெட்லி இது இட் வில் எக்ஸ்ப்ளோர்ட் ஆக்சுவலி. நீங்க பாருங்க, ப்ராபப்லி இட்ஸ் a குட் ஸ்டார்ட். ஸோ நிறைய இடத்துல எஸ் பேசுங்க ஜி. இது டெஃபினெட்லி வில் எக்ஸ்ப்ளோர். இந்த தேங்க்யூ. மாடலை வந்து நான் பார்த்திருக்கேன் இன்டர்நெட்ல. எவ்வளவு மணி இதுல சம்பாதிக்கலாம், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் இந்த மாடலை வச்சு. ஸோ பட் Yes. யூ ஆர் நாட் அட் ஆல் லேர்னிங் பென்னி. ஏன்னா நம்ம கிட்ட வர பசங்க ஜென்யூன் எல்லாருமே ரீசனுக்காக பண்றீங்க. ஸோ அந்த இல்ல பேஷன் தான். ஒருத்தர் தட்ஸ் வேலை வாட் ஐ வாண்ட் திஸ் டு கோ. எஸ் இப்போ வேலை இல்லாம வர்றவங்க கிட்ட நம்ம 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபான்னு கேட்டோம்னா அவங்க கஷ்டம் இல்ல ஜி. ஸோ அதுதான் நான் அதே நேரத்துல அவன் வேலைக்கு போன அடுத்த செகண்ட் நீங்க பே பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். டெஃபினெட்லி தட் இஸ் அவங்களும் ஹாப்பியா பே பண்ணுவாங்க ஜி. லைஃப் மாறி இருக்குல்ல, தே வில் ஹாப்பிலி பே. ஸோ அது ஒன்றும் இல்லை நீங்களே பார்த்துருந்தீங்கன்னா முன்னாடி உள்ள மீட்டப்ல எல்லாம் ப்ராப்ளம் நீங்க அட்டன் பண்ணி நான் இவ்வளோ நிறைய இன்டர்வியூலாம் பண்ணிருக்க மாட்டேன். இப்போ எனக்கு அவ்வளோ ஆர்வமா இருக்கு. சி இது எப்படியாவது எல்லாரும் சொல்லணும். அதனாலதான் நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசுறேன். ஓனரே பேசல, நீ என்னடா பேசுறேன்னு நிறைய பேர் பேசிக்கலாம். பட் ஸ்டில் இது அவ்வளவு யூஸ்ஃபுல்லான ஒரு இது. ஏன்னா நான் போய் வெரிஃபை பண்ணி நேர்ல போய் பார்த்திருக்கேன். அவங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுன்றதுனால வந்து சேருங்கப்பா. ஏன்னா நிறைய பேர் இதை பேசியிருக்காங்க, அதனால சொல்றேன். So I'm really excited. Thank you. Thanks a lot for accepting. Thank you for your time. வந்து பேசுறீங்கன்னா it's really good. Thank you. Thanks Yes. everyone. Thank you all. Thanks.